Hallelujah. So let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான தியானத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். So we've been dealing about sanctification. நாம் தொடர்ச்சியாக பரிசுத்தமாக்குதலை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And especially, three key words we've been talking about. அதில் ஒரு 3 வார்த்தைகளை முக்கியமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். And we just started the last one verse and the second word we have finished. So today I'm going to continue that. அதில் கடந்த வாரம் 2வது வார்த்தையை ஓரளவுக்கு நிறைவு செய்து அதுக்கு அடுத்த வார்த்தையை நான் ஆரம்பித்தேன். அதை தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். So before that I just want to share one correction whatever I have shared last week. அதற்கு முன்பாக கடந்த வாரம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் ஒரு சிறிய திருத்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன். So I have mentioned when it comes to Holy Spirit in the book of Romans, you will see in the first chapter and after many times in the 8th chapter. நான் கடந்த முறை உங்களிடம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரோம நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதன் பின்பாக 8வது அதிகாரத்தில் அநேக முறை பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னேன். But however I have forgotten one key verse, that is Romans 5:5. ஆனால் ஒரு முக்கியமான வசனத்தை நான் தவறவிட்டேன். அது ரோமர் 5:5. My sincere apologies to that. என்னுடைய தாழ்மையான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். Thanks for bringing it to my attention. அதை என்னுடைய கவனத்திற்கு நீங்க கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். Whoever may be the preacher, பிரசங்கியார் யாராக இருந்தாலும், that is me or whoever it is, அது நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, be a good Berean church kind of people. ஒரு நல்ல பெரையா திருச்சபையை போல நாம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். Test everything according to the scripture and get a hold of the good thing, the right thing in fact. எல்லாவற்றையும் வேதத்தின்படி சோதித்தறிந்து நலமானதையும் நன்மையானதையும் பற்றிக்கொள்வது சிறந்தது. Predominantly when it comes to Holy Spirit, we are talking about gifts and all these things, but Bible is, the very key teaching when it comes to Holy Spirit is sanctification. பொதுவாகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக நாம் பேசுகிறது என்னன்னா வரங்களும் அடையாளங்களும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடை குறித்து அதிகமாக பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் என்ற சத்தியத்தையே மேலோக்கி காண்பிக்கிறது. So we are going to talk about the role of the Holy Spirit when it comes to sanctification from next week onwards. அடுத்த வாரத்திலிருந்து பரிசுத்தமாக்குதல் என்ற காரியத்தில் பரிசுத்த ஆவியானவரின் செயல் என்ன என்பதை நம்ம தியானிக்க போறோம். So that is what the end of the series. அதுதான் நம்முடைய இந்த தொடர் பிரசங்கத்துக்கு ஒரு முடிவுரையாக காணப்படும். That is like a climax. அதுதான் இறுதி கட்டம். So many times people are telling us, okay, now you need to lead by the Holy Spirit. பல நேரத்தில் ஜனங்கள் சொல்லும்போது சொல்லுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். So what does it mean? ஐயா, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுறதுனா என்னது? What does really Bible talk about it? வேதம் இதை குறித்து என்ன நமக்கு போதிக்கிறது? So that's what we are going to deal next week. இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். So today I would like to continue wherever I have left last week. நான் கடந்த வாரம் எந்த இடத்திலிருந்து விட்டேனோ அங்கிருந்து இன்னைக்கு தொடர்ந்து சொல்ல போறேன். So why this kind of teaching is very important? எதற்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் மிக முக்கியமானவை? We need to understand the paradoxes or the oxymorons in the Bible. Somewhere it looks like வேதத்தில் நாம் பார்க்கும்போது சில வேளைகளில் நமக்கு பார்ப்பதற்கு முரண் போல் தோன்றினாலும் அதனுடைய உண்மையான சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If we don't understand a profound picture, it seems like contradict to you rather than a paradox. ஒருவேளை வேதத்தின் சொல்லப்பட்ட முழுமையான சத்தியத்தை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஏதோ வேதத்தில் மாத்தி மாத்தி தவறுதலா எழுதியிருக்கிற மாதிரி நம்ம தப்பா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. Let me say this way. நான் இப்படி சொல்றேனே, Romans 8:1 says we don't have any condemnation. ரோமர் 8:1 சொல்லும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்கிறது. Fantastic. அருமையான செய்தி. And Romans 6:22 says you are slaves of God. ரோமர் 6:22 சொல்லும்போது நாம் தேவனுடைய அடிமைகள் என்று எழுதி இருக்கிறது. And Romans 7:4 says you belong to God. ரோமர் 7:4 சொல்லும்போது நாம் தேவனுடையவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். Romans 7:6 says we are here to serve God. ரோமர் 7:6 சொல்லும்போது நாம் இங்க இருப்பதின் நோக்கமே
அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. But let's be honest. ஆனா கொஞ்சம் உண்மை யோசிச்சு பாருங்க. All these things are real in our life. இந்த எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்குதா? Of course I do understand, we do have hope, we will not have any condemnation. I do agree that. எனக்கு கொஞ்சம் நன்றாக புரிகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு, நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்பதை நம்ம நம்புறோம். எனக்கு அது புரியுது. But are we all live a life of like a slave to God? ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கை நான் தேவனுக்கு ஒரு அடிமை என்பது போல் காணப்படுகிறதா? Do you really treat yourself as a slave of God? ஐயா, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை பார்க்கும்போதோ இல்ல என்ன பார்க்கும்போதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை அப்படி நான் என்ன பார்க்கிறேனா? For example, in your workplace you are maintaining your attendance. ஒரு உதாரணம் சொல்ல போனா நம்ம வேலை பார்க்குற அலுவலகத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நம்ம தினசரி வருகை பதிவேட்டில் நம்ம அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்றோம். Or at least somebody is maintaining on how many days, when you have enough hours you have been in the office, how many days you just logged in a proper time and everything. இது மாத்திரம் இல்ல, ஒருவேளை நாம செய்யாட்டாலும் நம்முடைய மேலதிகாரிகள் யாரோ ஒருவர் எத்தனை நாட்கள் நம்ம அலுவலகத்துக்கு வருகிறோம், அதுல எத்தனை மணிக்கு வருகிறோம், எவ்வளவு நேரம் நாம் அதுல வேலை செய்கிறோம் என்பதையும் கணக்கெடுத்து வைக்கிறாங்க. You are not the slave of that organization, you are the employee of that organization. அந்த அலுவலகத்திற்கு நாம அடிமை கிடையாது, அந்த அலுவலகத்துல பணிபுரிகிற ஒரு பயனாளி தான் நாம. If in case, ஒருவேளை இப்படி சொல்றேன், if the church displays your attendance, நம்ம சபையில நம்ம எத்தனை நாள் வந்திருக்கிறோம் என்கிற தினசரி பதிவேட நமக்கு போட்டோம்னா, if the church displays how many days you have been late to the church, எத்தனை நாட்கள் சபைக்கு தாமதமாக வருகிறோம் என்கிற ஒரு கணக்கு போட்டோம்னா, or let me put it in this way, இப்படி சொல்றேனே, if you are displaying a track of your records, how many days you have prayed, how many days you have not prayed, how many days you have done the devotion and how many days you have not done the devotion, are you ready to see that record? ஒருவேளை இன்னைக்கு ஒரு வருகை பதிவேடு ஒரு கணக்கிட வச்சு, ஐயா எத்தனை நாள் நான் காலையில் என்னுடைய ஜெபத்தை செய்கிறேன், எத்தனை நாள் என்னுடைய தனி ஜெபம் இல்லை, எத்தனை நாள் என்னுடைய அனுதினம் தியான பகுதி இருந்தது, எத்தனை நாள் வேதம் படிக்கவில்லை, இப்படி ஒரு கணக்கை இன்னைக்கு போட்டோம்னா அந்த கணக்கை சந்திக்கிற அளவுக்கு நமக்கு தைரியமும் இருக்கிறதான்னு யோசிச்சு பார்க்கணும். Would you like to see that report? அந்த கணக்கை பார்க்க நம்ம ஆசைப்படுவோமா? When you are working as an employee, when they display the report, you with all reverence you are looking at the report. ஒருவேளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல எத்தனை மணி நேரம் நம்ம வேலை பார்த்துருக்குறோங்கிறத அந்த போர்ட்டலில் போடும்போது அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், ஒரு பயத்தோட நம்ம பார்க்குறோமே. But in this other side, even though you are not slaves but just employees, அங்க நம்ம அடிமையெல்லாம் இல்லை, அவருக்கு நம்ம வேலை செய்கிறோம். how many days we are, when it comes to education, how sincere when it comes to school. ஒருவேளை படிப்புன்னு எடுத்தா பள்ளிக்கூடத்திற்கு எவ்வளவு உண்மையா நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம். There you are not slaves for the school. அந்த பள்ளிக்கு நம்ம அடிமையெல்லாம் இல்லை. In fact you are paying for the school. இன்னும் சொல்ல போனா நாம காசு கட்டி அங்க அனுப்புறோம். There you are just a giver rather than receiver when it comes to monetary benefits. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய பண காரியங்களை பார்க்கும்போது நாம அவங்களுக்கு பணத்தை கொடுக்கிறோமே தவிர பெறுகிற நன்மை ஆன இடத்துல நாம இல்ல. But there if you go 5 days late, ஆனா ஒரு 5 நாள் தொடர்ந்து லேட்டா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்களேன். if you skip couple of exams, ஒரு 2 பரீட்சை எழுதாம விட்டு பாருங்களேன், oh they will call for your meeting, அவங்க உங்களை ஒரு மீட்டிங் அழைப்பாங்க, and you will go with all respect, ஒரு நல்ல ஒரு பயபக்தியோட போவோம். even if it is a church you will skip it and go. அன்னைக்கு சபை இருந்தா கூட சபை ஆராதனைய விட்டு அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம செல்வோம். Don't take me wrong, if I'm saying lie, if I'm lying then you take it seriously, if it is true you have to think about it. நான் சொல்றத நீங்க பொய் நினைச்சீங்கன்னா அதற்கு நீங்க மேல கோபப்படலாம், ஆனா இது உண்மைனா நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. We are not slaves, நாம அவங்களுக்கு அடிமை கிடையாது. in fact we are paying them. இன்னும் சொல்லப்போனா நாம தான் காசு கொடுக்கிறோம். Would you treat the same way when it comes to godly thing? No man, would you treat the same priority when it comes to your kid and the relationship with the God? இதே போல என்னுடைய குழந்தையும் என்னுடைய தேவனுக்கு அடுத்த உறவுலையும் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா? 4 நாள் பைபிள் படிக்கலன்னா சோறு தர மாட்டேன் சொல்லுவீங்களா நீங்க? Will you say to our kid, if you don't read the Bible for 4 days I'm not going to give you food?
சர்ச்சில் வசனம் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா மதிய சாப்பாடு கிடையாது, சொல்ல முடியுமா? Can we say to our kids, if you're not going to say the verse in the Sunday school, I'm not going to give you lunch today? But how do you treat them when they fail in the exam? ஆனா ஒருவேளை பள்ளிக்கூட பாடத்துல ஒரு பரீட்சையில அவங்க தோத்துட்டாங்கன்னா எவ்வளவு அதிகமா நம்ம அதை பார்க்கிறோம். But Bible says, ஆனால் வேதம் சொல்லும்போது, my dear church, எனக்கு அன்பான you are திருச்சபையாரே, slave to God. நம் தேவனுடைய அடிமைகள் அல்லவா? But when I look at my life, ஆனா என் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, when the church is evaluating its own life, சபையானது சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை பரிசோதிக்கும் போது, church is the slave to the school. சபை இன்னைக்கு பள்ளிக்கூடத்திற்கு அடிமையா இருக்குது. Church is a slave to money. சபை இன்னைக்கு பணத்திற்கு அடிமையா இருக்குது. Church is a slave to employers. சபை இன்னைக்கு வேலை பார்க்கிற அலுவலகத்திற்கு அடிமையா இருக்குது. The church became the slave for selfishness. சபை இன்னைக்கு சுயநலத்திற்கு அடிமை. You know that, I know that, we all know that. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இன்னும் சொல்லப்போனா நம்ம எல்லாரும் இதை அறிந்திருக்கிறோம். But when you read the Bible, ஆனா வேதத்தை பார்க்கும்போது Romans 6:22 says, ரோமர் 6:22 சொல்கிறது, have you got saved? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? Yeah. ஆமாயா, ரட்சிக்கப்பட்டோம். You are a slave of God. அப்படினா நீங்க தேவனுடைய ஒரு அடிமை. Which is true. இதுல எதையா உண்மை? Which is true. எது உண்மை? If this is the infallible word of God, என்றுமே விழுந்து போகாத தேவனுடைய வார்த்தையாக இது இருக்குமையாயின், I don't experience that. ஆனா அது என் வாழ்க்கையில நடைமுறை அனுபவமா இல்லையே. I don't feel like I'm a slave of God. என் வாழ்க்கையை பார்க்கும்போது நான் தேவனுடைய அடிமைன்னு சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே. Should I believe that? Should I believe my own experience which I have tasted by my own, or should I believe the written infallible word of God? என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற, நான் சந்திக்கிற அனுபவங்களை உண்மையாக கருத வேண்டுமா, இல்லனா எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஜீவ புஸ்தகம் விழுந்து போகாத இந்த தேவ வார்த்தை உண்மைன்னு நான் பார்க்கணுமா? See, we can easily read these verses and skip. நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது அப்படி வேகமா வாசிச்சுட்டு அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கிறோம்ல. That is the curse of the church. இன்னைக்கு சபையின் சாபமே இதுதான். That is the problem of the church. சபை சாபக்கேடும் பிரச்சனையும் இதுதான். When I read Romans 6:22, I am a slave of God. That's what Bible says. ரோமர் 6:22 நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது நான் தேவனுக்கு அடிமை என்று. But my wife will not say that I am a slave of God. ஆனா என் மனைவி என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, ஐயா நீங்க தேவனுக்கு அடிமை? My children will not tell me that I am a slave of God. என் பிள்ளைங்க சொல்லுவாங்களா, அப்பா நீங்க தேவனுக்கு அடிமை? But if somebody is asking, have you got saved? ஆனா யாராவது என்கிட்ட ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா, Yeah, I am saved. ஆமாயா நான் I ரட்சிக்கப்பட்டேன், belong to God. நான் தேவனுடையவன். My problem is, என் பிரச்சனை என்னன்னா, my salvation is true or the word of God is true. என் ரட்சிப்பின் அனுபவம் உண்மையா இல்ல தேவ வார்த்தை உண்மையா? Think about it. ஐயா நம்ம இன்னைக்கு யோசிக்கணும் ஐயா, Where is the gap? எங்க நம்ம தவறுறோம்? Why such kind of a paradox? ஏன் இப்படிப்பட்ட முரண் நம்ம வாழ்க்கையில? Why such kind of differences? ஏன் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் நம்ம வாழ்க்கையில? Should I believe myself or should I believe the word? நான் என் அனுபவத்தை நம்பணுமா இல்ல தேவ வார்த்தையை நம்பணுமா? And this teaching is how to harmonize these two things. இந்த தொடர் பிரசங்கத்தோட நோக்கம் என்னன்னா, இந்த சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்வது? How do you harmonize your life with respect to the word? நம்ம வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையும் எப்படி ஒருமைப்படுத்தி புரிந்து கொள்வது? Bible says you belong to other, you belong to God. வேதம் சொல்கிறது நாம் தேவனுடையவர்கள் And we serve God. தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But when it comes to our practical life, ஆனா நம்ம அனுதின வாழ்க்கையை பார்க்கும்போது we know that these things are not reality in our lives. நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உண்மையா இல்லைன்னு. So this is one end. இது ஒரு பகுதி. Other side, இன்னொரு பகுதி எப்படின்னா, okay, I don't want to be a slave of God. நான் தேவனுக்கு அடிமையாலாம் இருக்க விரும்பல. I don't want expect myself to behave as a saint of God. தேவனுடைய பரிசுத்தவானாகவும் நான் வாழ விரும்பல. At least I need to live a life not to spoil his name. குறைந்தபட்சம் அவருடைய நாமத்தை கெடுக்காதபடிக்கு, அதற்கு அவமானத்தை உண்டாக்காதபடிக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். And 1 John 1:8 says, 1 John 1:8 சொல்லும்போது, okay Pushparaj, if you sin,
ஐயா நீங்கள் பாவம் செய்தீர்களானால் I do understand that. அது எங்களுக்கு புரியுது. Confess it. பாவத்தை அறிக்கை And செய்து He is a good God. He'll forgive you. அவர் உண்மையுள்ளவர், உங்கள் பாவத்தை மன்னிப்பார். Okay, then can I go ahead and keep on sinning? ஓ அப்படின்னா அவர் என்ன பாவத்தை மன்னிக்கிறாருன்னா என் பாவம் செஞ்சுக்கிட்டே நான் இருக்கலாமா? No, 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 no. இல்ல இல்ல அப்படி இருக்க முடியாது. 1 John 2nd chapter verse 1. 1 யோவான் 2:1 சொல்லும்போது I am writing these things so that you don't sin. நான் எதற்காக இவைகளை எழுதுகிறேன்னா பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு. இப்போ பாவம் செய்யலாமா பாவம் செய்யக்கூடாதா? ஜான், கேன் வி do sin or we shouldn't do sin? 8th verse you are saying, okay, if you sin, confess it. 8வது வசனத்துல எழுதும்போது பாவம் செஞ்சா அறிக்கை செய்ய சொல்றீங்க. Don't tell that you have never sinned. பாவமே செய்யலன்னு பொய் சொல்லாதீங்கன்றீங்க. But 2nd chapter 1st verse you saying, okay, I am writing this so that you don't sin. ஆனா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றீங்க இதை நான் எதுக்கு எழுதுறேன்னா நீங்க பாவம் செய்யாம இருக்கணும்னு. How to harmonize this? இந்த ரெண்டு வசனத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்தி புரிந்து கொள்வது? And Paul says, பவுல் சொல்லும்போது I am weak. நான் பலவீனன். I am weak. நான் பலவீனன். No, I know my weakness. நான் பலவீனத்தை அறிந்திருக்கிறேன். And God said, அதற்கு தேவ பதில் எப்படி? my grace is enough for you. உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு போதும். So how can I take it? இதை எப்படி நான் புரிஞ்சுக்கணும்? So whenever I miss the mark, நான் எப்பெல்லாம் தவறுகிறேனோ okay, grace is there. கிருபை இருக்கிறது. Oh, when sin abounding, grace is also abounding. பாவம் பெருகும்போது கிருபையும் பெருகுகிறது. Okay, then I can sin. அப்ப பாவம் செய்யலாமா? But if you look at Titus 2:11, தீத்து 2:11 பார்க்கும்போது grace of God is appeared so that you will become God. You will get more godliness. இந்த கிருபை எதற்காக, தேவ கிருபை எதற்காக பிரசன்னமானதுன்னா நாம இன்னும் அவபக்தியை விட்டு விலகி தேவ பக்தி உள்ளவர்களா வாழ்றதுக்கு. Whether I should believe what Paul says in Corinthians or I should believe what Paul has written to Titus. ஐயா, கொரிந்து சபைக்கு எழுதும்போது பவுல் சொன்னதை நான் எடுத்துக்கணுமா இல்ல தீத்துக்கு பவுல் சொன்னதை நான் எடுத்துக்கணுமா? How do we harmonize these two? இந்த ரெண்டு வசனங்களை எப்படி நான் புரிந்து கொள்வது? This is the answer. That is what sanctification. இதற்கான பதில ஒரு வார்த்தையில சொல்லணும்னா பரிசுத்தமாகுதல். This is what you are growing in your sanctification. உங்க பரிசுத்தமாகுதல்ங்கற வாழ்க்கையில நீங்க வளருவது. So only two ways to get sanctified. ஐயா, பரிசுத்தமாவதுக்கு ரெண்டே வழிதான். One is by the word, another one is by the Holy Spirit. ஒன்று தேவ வார்த்தையினாலே, மற்றொன்று தேவனுடைய ஆவியானவராலே. John 17 verse 17 and 19 is talking about the word of God will sanctify you. யோவான் 17:17 யோவான் 17:19 பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையே நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 Thessalonians chapter 2:13 and Galatians 5:24, these verses talking about you will be sanctified by the Spirit of God. 2 தெசலோனியர் 2:13 கலாத்தியர் 5:24 பார்க்கும்போது நாம் தேவனுடைய ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். So this is what we have been studying. இதை தான் நம்ம தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கிறோம். So far whatever I have said is, அப்ப இதுவரைக்கும் நான் சொன்னது என்னது? சொல்லுங்க. So there are so many things I have not explained, so I explained today. நிறைய காரியங்களை சில நேரம் அங்கங்க சொன்னோம், ஸோ அதனால முழுமையாக இன்னைக்கு திரும்ப சொல்லியிருக்கோம். Every time you are work on the sermon, ஒவ்வொரு முறையும் இந்த செய்தியை மறுபடியும் தயார் செய்யும் போது you will find out, அப்பன்னு ஒரு ஞாபகம் வரும், I missed this point, இந்த வார்த்தையை சொல்ல தவறிட்டேனே, then add it. அப்ப அந்த வசனத்தை எடுத்து, because we will never know, ஏன்னா நமக்கு தெரியவே செய்யாது, when we will come back to this topic again in our lifetime. மறுபடியும் இந்த செய்தியை நம்ம எப்போ பிரசங்கித்து தியானிக்க போறோம் நமக்கு தெரியாது. For example, let me ask one question. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறேனே. We have been doing this series of teaching when it comes to filling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவதை குறித்து நம்ம ஒரு தொடர் பிரசங்கத்தை தியானித்தோம்ல. So many weeks we have studied. அநேக வாரங்கள் படிச்சோம். You know what, when I was preaching that series, அந்த தொடர் பிரசங்கத்தை நம்ம செய்யும்போது, whenever I pray, நான் எப்பெல்லாம் ஜெபித்தாலும் I will quote all the scriptures. அந்த எல்லா வசனத்தையும் மேற்கோள் காட்டி, Lord, no, you just filled me. தேவனே இதன்படி என்னை நிரப்பும். Okay, if you are filling me, I need to speak the word boldly. நீங்கள் என்னை நிரப்பும் போது தேவனுடைய வசனத்தை தைரியமா என்னால பிரசங்கிக்க முடியும். Lord, if you fill me, I can speak courageously. என்னால தைரியமா பேச முடியும். Lord, if you are filling me, then I can have joy. நீர் என்னை நிரப்பும் போது எனக்குள் மனமகிழ்ச்சி உண்டாகும். I will resist the devil. நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன். I'll become like a good husband. ஒரு நல்ல கணவனாக செயல்படுவேன். I'll become a good father. ஒரு நல்ல தகப்பனாக I'll செயல்படுவேன். become a good minister of God. ஒரு நல்ல ஊழியக்காரனாக செயல்படுவேன்.
செயல்படுவேன். become a good servant. ஒரு நல்ல வேலைக்காரனாக இருப்பேன். And I'll just quote all these things, like approximately more than 10 to 11 items I'll quote when I pray. கிட்டத்தட்ட ஒரு 10-11 காரியங்களை நினைவுபடுத்தி அதை வச்சு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Recently I was thought about it. கடந்த சில நாட்கள் அதை நான் யோசிக்கும் போது, okay, there were time we would keep on praying, Spirit of God fill me, and we'll pray all these things. நம்ம ஜெபம் தொடர்ந்து எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே என்னை நிரப்பும் சொல்லி இந்த எல்லா காரியங்களும் நினைவு கூர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And recent past when I start, okay, let me pray that prayer. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஜெபத்தை செய்யணும்னு யோசிக்கும் போது, only few points came to my mind. ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு நினைவுக்கு வருது. God, I have preached this for so many weeks. தேவனே, பல வாரமா நான் அதை பிரசங்கித்தேனே. What is there in chapter 2? ரெண்டாம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? What is there in chapter 8? எட்டாம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? What is there in chapter 10? பத்தாம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? What is there in chapter 19? 19ஆம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? And what did we read from Ephesians 5 and Colossians 3? எபேசியர் 5 கொலோசியர் 3 என்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம்? Oh, all these things, Lord, what happened to me? ஆண்டவர் இதெல்லாம் படிச்சோமே, எனக்கு என்ன ஆயிடுச்சு? So we need to now redo that. ஆகவே மறுபடியும் அதை நம்ம படிக்க வேணும். But I know you guys will remember everything. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கு, சபையில இருக்கிற ஒருத்தர் கூட இது எதையுமே நீங்க மறந்திருக்க மாட்டீங்கல்ல. Okay, tell me few things, what will happen when you being filled with the Holy Spirit, whatever I have not covered. Great thankfulness, okay, fine. Submissiveness. Humbleness, meekness, submissiveness. இந்த ஃப்ரண்ட் ரோல 2 பேர் தவிர பேக்ல யாரும் சார் உங்களுக்கு நாங்கள் பிரசங்கமே பண்ணலையா? அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வாரமாக பிரசங்கம் பண்ணல. எத்தனை ஒரு 15 வாரம் பேசியிருப்போமா அதை பற்றி? more than 15 weeks. 26 weeks. கர்த்தர் நல்லவர். 26 வாரம் பிரசங்கம் பண்ணல, 2 பேர் பாதி வருஷம் ஒரே டாபிக். என்ன டாபிக்? being filled with the Holy Spirit. 6 months we have been preaching. ஒரு 6 மாதங்களாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை குறித்து மாத்திரமே நம்ம தியானித்தோம். அதுக்கு ஒரு 4 பேர் பதில் சொல்லிருக்காங்க. And I got only response from 4 people. No, I don't understand all the easy points that I have told already. That's what you missed. ரொம்ப எளிதான காரியங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால தான் நீங்க சொல்லலங்கிறது எனக்கு புரியுது. So we'll never do that topic again. மறுபடியும் அந்த பிரசங்கத்தை எப்போ திரும்ப செய்வோம் நமக்கு தெரியாது. We don't know. நமக்கு தெரியாது. So that is why ஆகவே தான் when I started rework on my sermon, செய்தியை மறுபடியும் நான் ஆயத்தம் செய்யும்போது, I don't want to lose anything. எந்த வசனத்தையும் விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப பிரயாசப்படுறேன். Don't care whether what people are thinking about the preacher. ஐயா, பிரசங்கியாரை குறித்து ஜனங்கள் என்ன நினைப்பாங்கங்கிறது முக்கியம் இல்ல. Oh, if you speak in this way, people will get attracted. இந்த வகையில பேசினாதான் ஜனங்களை கவர்ந்து இழுக்க முடியும். Oh, if you present this way, everybody will like it. இந்த வகையில இந்த செய்தியை காமிச்சு கொடுத்தாதான் ஜனங்களுக்கு அது பிடிக்கும். I do understand the way of presentation is important. என்ன வகையில செய்தியை காண்பித்து கொடுக்கிறோம் இல்ல பிரசங்கிக்கிறோங்கிறது முக்கியம், எனக்கு புரியுது. But the word of God itself has its resurrected power. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலேயே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. No, so I don't want whether it is a theory or practical, but I want to say that. ஆகவே இது ரொம்ப சத்திய கோட்பாடா இருக்கா இல்ல அனுதின வாழ்க்கைக்கு நடைமுறை எக்ஸாம்பிளா இருக்காங்கிறது இல்ல, நான் ரெண்டையும் சொல்ல விரும்புறேன். No, sometimes people will receive it. Yes அப்படினு ஒரு சில செய்தியை கேட்கும்போது ஜனங்கள் வந்து ஐயா சொல்லுங்க ஆர்வமா இருப்பாங்க. Sometimes people will react, இன்னும் முடிக்கலையா? And on the other side certain messages people will be like, எப்போ முடிப்பாரு? No, they will drink water. தண்ணி குடிப்பாங்க. They'll just wipe away their face. அவங்க முகத்தை அப்படி தொடச்சுப்பாங்க. Sometimes they'll just move the chair but sit the same place. சேர்ல அப்படி அங்கங்க அசைஞ்சு அதே சேர்ல உட்கார்ந்துப்பாங்க. இந்த சிம்பல் எல்லாத்தையும் நாங்க பார்த்தா கூட, even though we have seen all these things from here, எதையுமே கண்ணுக்கு தெரியாது எங்களுக்கு. We become blind to all these things. We want to finish. செய்தியை முழுசா முடிக்கிறதா ஒரே நோக்கம். Consider you as well, but I do understand. நீங்க கொடுக்கிற அந்த உடல் மொழிகளே நாங்க கையை மனசுல வச்சுக்கிறோம். But our congregation is good. ஆனா நம்ம சபை ரொம்ப நல்ல சபை இல்ல? Hallelujah. Hallelujah. அது முக்கியம். Okay, let's talk about those words. அந்த 4 வார்த்தைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். The first one I said about walking. முதலாவது நான் சொன்ன காரியம் நடக்கிறது. So walking is basically a lifestyle. நடப்பது என்பது நம்முடைய வாழ்க்கை முறை, your thinking pattern, நம்முடைய சிந்தனை தொகுப்பு, your direction, நம்முடைய வழிகள், your pace, that is your interest, நம்முடைய வேகமும் ஆசையும், and your destiny, the plan, நம்முடைய முடிவும் அதற்கான திட்டமும். So all these things we discussed. இந்த எல்லா காரியங்களும் நம்ம தியானித்தோம்.
தியானித்தோம். Then we studied about knowing. அதற்கடுத்து அறிவதை குறித்து நாம் தியானித்தோம். Now knowing, what do you know? நாம் எதை அறிந்திருக்க வேண்டும்? Romans 6:3, 6:6, 6:9. ரோமர் 6:3, 6:6, 6:9 பார்க்கும்போது இதெல்லாம் தூக்கத்துல தட்டி எழுப்பினா சொல்ல தெரியணும். even when somebody wakes up in the mid of the night, we should be remembering all these things to speak out. 6:3, 6:6, 6:9. Oh, all this talking about knowing. 6:3, 6:6, 6:9 இந்த மூன்று வசனங்களும் அறிவதை குறித்து பேசுகிறது. So what do you know? நாம் எதை அறிந்திருக்க And வேண்டும்? last week we studied about, do you know about sin? கடந்த வாரம் நான் சொல்லும்போது பாவத்தை குறித்து அறிந்திருக்கிறோமா? Sin is seducing. இந்த பாவம் கவர்ந்தெழுக்கத்தக்கது. How Delilah seduced Samson. எப்படி தெளிலால் சிம்சோனை வஞ்சகப்படுத்தினாலோ? No, Delilah, Samson could kill the lion, but he couldn't. He failed the lab of Delilah. சிங்கத்தை சிம்சோனால ஜெயிக்க முடிஞ்சது, ஆனா தெலிலால் கிட்ட அவன் மடியில விழுந்து போனான். And David killed Goliath. கோலியாத்தை தாவீதால ஜெயிக்க முடிஞ்சது. By the power of God. தேவனுடைய வல்லமையால அதை செய்தான். By the name of God. தேவனுடைய நாமத்தினாலே செய்தான். That is kind of a justification. The role of God is major one. அங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுவதை போன்ற ஒரு காட்சி. தேவனை சகலவற்றையும் செய்கிறார். But the later point of time, ஆனா பின்னாட்கள்ல when he became a king, ராஜாவான போது, oh, like us, God saved. நம்மளை போல ரட்சிக்கப்பட்ட ராஜரிக ஆசாரியரா மாறின It's போது, a kind of analogy. ஒரு உருவகம் போல. Here he was not afraid about Goliath. இப்போ கோலியாத்தை பார்த்து அவன் பயப்படல. Not about Philistines. பெலிஸ்திய ஆர்மியை பார்த்து ஒரு பயம் இல்ல. Not about Ammonites, Amalekites. அமலேக்கியரை பார்த்து பயம் இல்லை. But that Bathsheba. ஆனால் பத்ஷேபாள். So he is for all the consequences. அதன் மூலம் ஏற்பட்ட தோல்வியும் விளைவுகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. Sin is seducing. இந்த பாவம் நயவஞ்சகம் உடையது. And sin is smiling. இந்த பாவம் கவர்ந்திழுக்கும். It comes as if it's good. ஒரு அருமையான சிரித்த முகத்தோட அது வரும். No, when you are going for the fishing, you put the bait. The fish is thinking the bait is good for it. நீங்க மீன் பிடிக்க போனீங்கன்னா தூண்டில போடும்போது மீன் என்ன நினைக்கும்னா அது என்னுடைய உணவுன்னு நினைச்சுதான் வரும். Oh, I got my prey. எனக்கான இறை எனக்கு கிடைத்து விட்டது நம்பும். But the fish never understood it will become the prey. ஆனா அந்த மீனுக்கு என்ன தெரியாதுன்னா நான் இரையாக மாற போகிறேன். That is how sin. இதுதான் பாவம். It comes to us, attracting us. நம்மளை கவர்ந்தெழுக்கத்தக்கதாக வரும். And sin causing slavery. இந்த பாவம் நம்மளை அடிமைப்படுத்தும். Slowly it will start. கொஞ்சம் ஆரம்பிக்கும். It seems like it's nothing. ஒண்ணுமே இல்லாதது போல தான் It காட்சியளிக்கும். seems like just for a few minutes. ஐயா கொஞ்ச நிமிடங்கள் தானேன்னு தோணும். Just a few look. ஒரு சின்ன பார்வை தானேன்னு தோணும். But slowly you will become a slave of sin. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதற்கு அடிமையாக மாறுவோம். And it comes to sin, it's asking for the foothold. இந்த பாவத்தை பார்க்கும்போது பாவம் ஐயா கால் வைக்க ஒரு இடம் கிடைக்காதான்னு கேட்கும். Just give me small space. சின்ன இடம் போதும். But that will become your stronghold. ஆனா அந்த சின்ன இடம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்முடைய வாழ்க்கையை விளசுகிற அரணாக மாறும். So Paul is saying, அதான் பவுல் சொல்லும்போது, oh, don't you understand that sin? ஐயா இந்த பாவத்தை நீங்கள் புரியவில்லையா? And what is the foothold of sin today? இன்னைக்கு பாவத்துக்கு நாம கொடுக்கிற அந்த சின்ன இடம் எது? Your spirit has been regenerated. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. The soul is being renewed. நம்மளுடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா அனுதினமும் அது புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. But the body is the same body. ஆனால் அதே சரீரம் தான். So here the foothold is, ஆகவே நாம கொடுக்கிற இடம் என்னன்னா is the body. சரீரம். He is using the senses of the body. நம்முடைய சரீரத்தின் சென்சஸ் பயன்படுத்தி, உணர்வுகளை பயன்படுத்தி, சரீரத்தின் உணர்வுகளை பயன்படுத்தி, and is using the parts of the body, members of the body. சரீரத்தின் அவயவங்களை பயன்படுத்துகிறது. That is how sin entered in. அப்படிதான் பாவம் உள்ளே வருகிறது. In that time, அந்த சூழ்நிலையில remember, don't you know that? Don't you know that? Don't you know that? நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். ஐயா நான் அறிந்திருக்கிறேன். I crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். I died with Christ. கிறிஸ்துவோடு மரித்தேன். I buried with Christ. கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். I risen with Christ. கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தேன். How can I give in this body to sin? எப்படி இந்த சரீரத்தை பாவத்திற்கு விட்டு கொடுப்பது? Oh, if you don't know it, you'll never know, you'll never live it. ஒருவேளை இந்த சத்தியங்களை நான் அறியவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினால வாழ முடியாது. How can you live something you don't know that? எனக்கு
தெரியலனா நான் எப்படி ஐயா வாழ்வது? How can you function if you don't know that? எனக்கு தெரியலனா நான் எப்படி அந்த காரியத்தை செய்வது? I have a Mercedes Benz. என் கையில ஒரு Mercedes Benz இருக்கலாம். I have the key. அதற்கான சாவி இருக்கலாம். I have the operation manual. அது எப்படி செய்யணும்ங்கற அந்த மேனுவல் புக் இருக்கலாம். But I don't know how to read. ஆனா எனக்கு வாசிக்க தெரியலனா, I don't know how to ride. எப்படி எழுத தெரியலனா, I don't know how to drive. எப்படி வண்டி ஓட்டணும்னு தெரியலனா, But I have the key. சாவி இருந்தாலும், I have the car. வண்டி இருந்தாலும், And I'm in an emergency. I have to go immediately. எனக்கு உடனடியாக சொல்ல வேண்டிய ஒரு அவசரம் இருந்தாலும், Car is there. ஐயா என்னிடத்துல ஒரு வாகனம் இருக்கு, Key is there. சாவி இருக்கு, Manual is there. கையேடு இருக்கு, I am also there. நானும் இருக்கிறேன், And need is also there. தேவை கூட இருக்கு, I have to go. போயாக வேண்டிய சூழ்நிலை. But still I will not go. ஆனாலும் என்னால போக முடியாது. Just one reason. ஒரே காரணம், Because I don't know. ஏன்னா எனக்கு தெரியாது. This is the same way when it comes to sanctification. இந்த பரிசுத்தமாக்குதலை பார்க்கும்போது இதே காரியம்தான். What is the purpose of God's calling? தேவன் எதற்காக நம்மளை அழைத்தார்? To conform us in the image and likeness of Christ. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்கு. That is there somewhere. அது எங்கேயோ இருக்கு. My journey has started. என்னுடைய பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. The urgency is I need to move along and go towards that target. எனக்கு அவசர பயணம் என்னன்னா, இங்க இருந்து நான் கிளம்பி என்னுடைய இலக்கை நான் அடைய பிரயாணிக்க வேண்டும். So what is the ways and means? இதற்கு போகிற வழி பாதை எது? The power of the Holy Spirit and the word. பரிசுத்த ஆவியாரின் பலனும் தேவனுடைய வார்த்தையும். But if I don't know the word, ஒருவேளை எனக்கு தேவ வார்த்தை தெரியலனா, if I don't know what does it mean baptized unto Christ, கிறிஸ்துவோடு ஞானஸ்நானம் பெற்றேன் என்பதின் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியலனா, if I don't know what does it mean when Bible says I am crucified with Christ, கிறிஸ்துவோடு அறையப்பட்டேன் என்று வேதம் சொல்லும்போது அது என்னன்னு எனக்கு புரியலனா, if I don't know what does it mean died with Christ, கிறிஸ்துவோடு மரித்தேன் என்பதின் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியலனா, even though you have a BMW, ஐயா உங்ககிட்ட BMW கூட இருக்கலாம், even though you have a car, you have the key, உங்ககிட்ட சாவி இருக்கலாம், you have the manual, கையேடு இருக்கலாம், but still you will stay wherever you are because you don't know that driving. அந்த வண்டியை ஓட்ட உங்களுக்கு தெரியாததுனால நீங்க இருக்கிற இடத்திலே தான் நீங்க இருப்பீங்க. So today, why we are teaching all that? எதற்காக இந்த காரியங்களை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? You need to know. நாம் அறிவதற்கு. But knowing is not applying. ஆனால் அறிவது மாத்திரமே அனுபவம் அல்ல. The next level. அதற்கு அடுத்த காரியம், If the nearby, somebody neighbor is coming. ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்ல ஒருத்தங்க வராங்க. You have the BMW. வீட்ல BMW இருக்குதா? You don't know how to ride. You don't know how to drive. எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரியாதா? Give me the key. சாவி என்கிட்ட கொடுங்க. This is the power button. இதுதான் அந்த பவர் பட்டன். Oh, so you can open the door. இது பிரஸ் பண்ணீங்கன்னா கதவு திறக்கும். This is accelerator. இதுதான் ஆக்சிலேட்டர். This is brake. இதுதான் பிரேக். This clutch. இது கிளட்ச். And this the gear. இதுதான் கியர். And this AC system. இதுதான் குளிரூட்டப்பட்ட ஏசி. And everything is fine. எல்லாம் சிறப்பா இருக்கு. Okay, get in, start the car. உள்ள உட்கார்ந்து ஓட்டுங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. There is no big difference between both these people. Still both of you stayed back in the same place. You'll never move forward. ரெண்டு பேருமே எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே தான் இருப்பீங்க, முன்னாடி போகாம. So it is what one end is knowing, ஒரு பக்கம் அறிவது, another one is applying. மறுபக்கம் அதை அனுபவத்தில் செயல்படுத்துவது. Do you know that? That's the first question. நாம் அறிந்திருக்கிறோம் என்பது முதல் கேள்வி. What has been done in the cross? சிலுவையில் எனக்காக என்ன செய்யப்பட்டது? What Jesus has done in the cross? சிலுவையில் கிறிஸ்து என்ன செய்தார்? That is the first part. அது முதல் காரியம். What does it mean he died with Christ? கிறிஸ்துவோடு மரித்தேன் என்றால் அர்த்தம் என்ன? What does it mean I buried with Christ? கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் என்றால் அர்த்தம் என்ன? What does it mean I have been filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டேன் என்றால் அர்த்தம் என்ன? And the second part is, அதனுடைய இரண்டாம் பகுதி என்னன்னா, am I applying it? இதை என் வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்துறேனா? Am I practicing it? இதை என் வாழ்க்கையில அனுபவமாக்குறேனா? Many times we couldn't fly because we caught up. பல நேரம் நம்மளால ஏன் பறக்க முடியலனா நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். I'll give one illustration so you can understand. ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரிவதற்காக. How many of you know about the bird cuckoo? There is a bird called cuckoo. What is the speciality of cuckoo? Sorry? எந்த பாயிண்ட் நம்ம சீக்கிரட்டாக வச்சு அப்படி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ கரெக்டாக அந்த பாயிண்ட் சார் அது என்ன தெரியுமா சார், உங்களெல்லாம் கேட்கல சார்.
cuckoo, இந்த குக்கு என்ற பறவை இதனுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? குயில். குயில். This bird, it lay eggs. இந்த குயில் முட்டையிடும். ஆனால் it will not do that process of hatching. அந்த முட்டையை பின்னாடி பொரிப்பதற்கு அதுக்கு தெரியாது. So it will find out a place if somebody's nest. அப்ப அது என்ன செய்யணும், வேற ஏதாவது இந்த மாதிரி இடம் இருக்குதான்னு தேடி பார்த்துட்டு, கூடு இருக்குதான்னு தேடி பார்த்துட்டு, whether it is a crow or whatever the bird, if somebody's built a nest, it will come and lay the egg and went away. அது காக்கா கூடா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூடா இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த குயில் முட்டையிட்டு போயிடும். One scholar is explaining this analogy. ஒரு அறிஞர் இதை குறித்து இப்படியாக சொல்லினார். No, wherever there is a gap, it lay the egg and go. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல ஒரு முட்டையிட்டு அது சென்று விடும். And there was a small nest. ஒரு சின்ன கூடு இருந்துச்சு. Inside a can. ஒரு கேனுக்குள்ள அந்த கூடு இருந்துச்சு. This can nest is for for like a sparrows and a kind of nest. இந்த சிறிய பறவைகள், இந்த ஸ்பாரோஸ், சின்ன சின்ன பறவைகளுக்காக இருந்த ஒரு சின்ன கேனுக்குள்ள இருந்த கூடு இது. And this guy just came, saw the nest. அப்ப இந்த குயில் வந்து அந்த கூட பார்த்துச்சு and laid its egg. அந்த முட்டையை உள்ள போட்டுடுச்சு and went on. அது திரும்ப கிளம்பிடுச்சு. So the hatching process done by all the other birds. மற்ற பறவைகள்லாம் சேர்ந்து அதை பொரிக்க வைக்கக்கூடிய அந்த கால தட்பவெட்ப நிலையை உருவாக்கி, and the other bird, all the eggs are broken and the young one started coming out. எல்லா முட்டைகளும் உடைந்து இப்ப எல்லாம் அந்த சின்ன குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிக்குது. All the small one, even though for few days later point of time, it can come out of the can. ஒருவேளை எல்லாமே சின்ன சின்ன பறவைகளா இருந்தாலும் மற்ற எல்லா பறவை குஞ்சுகளும் அந்த கேனோட அந்த மூடி வழியாக அதெல்லாம் வெளியே வர முடிஞ்சுச்சு. Because its size is very small and the bird size is also very small. ஏன்னா அது குட்டியான ஒரு கேனு, அதோட நுழைவாயில் சின்னதா இருக்கும், அந்த பறவையும் சின்னதா இருக்கும். This guy just came and laid the egg and went. ஆனா அந்த குயில் எப்படின்னா வந்து முட்டையிட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான், அவர் போயிட்டாரு. He has gone by. And here the foster parents just done the hatching process and every young one started coming out, but this younger cuckoo, it couldn't come out. இப்போ இந்த வளர்ப்பு பெற்றோர மற்ற பறவை வந்து எல்லா குழந்தைகளையும் எல்லா முட்டைகளையும் பொரிக்க வச்சு எல்லா குஞ்சுகளும் இப்போ வெளியே வந்துடுச்சு. ஆனா இந்த குயில் குஞ்சால மாத்திரம் வெளியே வர முடியல. It is there inside. அது உள்ள இருக்கு. But the process is done. ஐயா வேலை முடிஞ்சிடுச்சு. No, the egg became the young one. அந்த முட்டையில இருந்து அந்த குருவி குஞ்சு வெளியே வந்துடுச்சு. But still it couldn't come out of the can. ஆனா அந்த கேனை விட்டு வெளியே வர முடியல. So what is the problem here? இங்க பிரச்சனை என்ன? The egg process is done, the hatching process is done. முட்டையிடும் அந்த காரியம் நிறைவேறியது. But no use at all. ஆனா அதனால பிரயோஜனமே இல்ல. The cuckoo, the young one will stay there, live there and will die there. அந்த சின்ன குஞ்சு என்ன பண்ணுனா உள்ளே இருக்கும், உள்ளே வாழும், உள்ளே மரித்து விடும். Who is that cuckoo? இன்னைக்கு அந்த பறவை யார் தெரியுமா? Who is that cuckoo? All the cuckoos say hallelujah. So this is how we are also knowing everything. நாமும் இதே போலதான் சகலவற்றையும் அறிந்திருக்கிறோம். We know it. நமக்கு தெரியும். So I said one funny illustration. I think I said in the Bible study. ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணத்தை சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு பைபிள் ஸ்டடியில சொன்னேன்னு நினைக்கிறேன். A son wanted to give a gift to his mom's birthday. ஒரு முறை ஒரு மகன் தன்னுடைய தாயாருக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தான் அவருடைய பிறந்த நாளுக்காக. And finally he found a precious perfect gift for his mom to give the company to mom. ஆகவே தன்னுடைய தாயார் தனிமையில் இருக்கனால அவங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு பரிசு பொருளை அவங்களுடைய பிறந்த நாளுக்கு கொடுக்கணும்னு தேடி ஒரு நல்ல பரிசையும் கண்டுபிடித்தார். He found a bird which is being sold. ஒரு பறவை விற்கப்படுவது, அந்த பறவையை அவர் வாங்கினாரு. And that the speciality of the bird is it will speak approximately 600 words. அந்த பறவையோட சிறப்பம்சம் என்னன்னா கிட்டத்தட்ட 600 வார்த்தைகளை அந்த பறவையால பேச முடியும். The mom was so talkative but she was alone. அந்த அம்மாவும் நல்லா பேசுவாங்க, ஆனா அவங்க தனிமையா இருந்தாங்க. So the son thought, ஆகவே அந்த மகன் என்ன நினைச்சாரு, okay, let me get the bird. இந்த பறவையை வாங்கி, it is a nice bird. அது ஒரு அருமையான பறவை, nicely speaking, நல்லா பேசுது. 600
600 words it's speaking. 600 வார்த்தைகள் அந்த பறவையால பேச முடியுது. Let me send the bird as a gift to my mom who is alone and talkative. எங்க அம்மா தனிமையா இருக்கிறாங்க, எங்க அம்மாவை நல்லா பேசுவாங்க, ஆனா தனிமையா இருக்கனால இந்த பறவைய ஒரு பர்த்டே கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்குமே நினைச்சு வாங்கி அனுப்பிச்சாரு. Okay, let it make it surprise. இது அனுப்பும்போது இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும், ஆச்சரியமா இருக்கட்டும். So he sent the bird. ஆகவே பறவை அனுப்பிச்சிட்டாரு. Send the bird னு அப்படியே அனுப்பிச்சிட்டாருன்னு கேக்குறீங்க. He sent the bird. ஒரு நல்ல ஒரு பார்சல் பண்ணி அந்த பறவை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சார் பேசுன்னு சொன்னீங்க, ஜிபிஎஸ் இருக்குன்னு சொல்லலையே சார்னு கேட்க கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். So he packed and sent the package. ஒரு அருமையான ஒரு பார்சல் செய்து அந்த பிறந்தநாள் பரிசை தன்னுடைய தாயாருக்கு அனுப்புனாங்க. And mom received the gift. அம்மாக்கு அந்த பரிசு கிடைச்சிடுச்சு. And this guy was thinking, okay, this time my mom would have received. அப்ப அந்த மகன் யோசிக்கிறான், அம்மாக்கு இப்ப அந்த பரிசு ஒரு கிடைச்சிருக்கணும். And was expecting a call from mom to tell about the wonders of the bird. ஆகவே அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணும்போது இந்த பறவை எவ்வளவு சிறப்பு அம்சங்களை உடையதுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டார். He didn't get a call from mom, so he just made a call to his mom. ஆனா அம்மா அவருக்கு ஃபோன் பண்ணாததுனால இந்த மகனே தன்னுடைய தாயாருக்கு ஃபோன் பண்ணி, okay mom, how are you doing and so on. அம்மா எப்படி இருக்கீங்க மற்ற எல்லா காரியங்கள் எப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு, and he said, mom, by the way, how is the bird? அம்மா அந்த பறவை எப்படி இருக்கு? And mom said the fry was super, very nice, wonderful taste. அதுக்கு அம்மா சொன்னாங்க, அந்த ஃப்ரை ரொம்ப அருமையா இருந்துச்சு, சரியான பறவை அது. அந்த அம்மா யாரு? Many times we know the truth. பல நேரம் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். Because we are not applying the truth. ஆனால் அந்த சத்தியத்தை நம்ம அனுபவமா மாத்தாததுனால, like the mom ate the bird, எப்படி அந்த அம்மா அந்த பறவையை பொரிச்சு சாப்பிட்டாங்களோ, rather than enjoying the bird, அந்த பறவையின் பேச்சு குரலை சந்தோஷமா அனுபவிக்கிறதை விட்டுட்டு, rather than experiencing the bird, அந்த அனுபவத்தை அந்த பறவையோட இருக்க வாழ்க்கை அனுபவத்தை ருசிக்கிறதை விட்டுட்டு, just like that finished, அந்த பறவையை அவங்க முடிச்சிட்டாங்க. exactly the same life we are living just by knowing, not applying it. இன்னைக்கு நாமும் தேவ வார்த்தையை இப்படிதான் யூஸ் பண்றோம், அறிந்திருக்கிறோம், ஆனா வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதில்லை. So this sanctification is a very practical kind of teaching. ஆகவே இந்த பரிசுத்தமாகுதல் என்பது மிக அனுதின வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒன்று. What you hear, நம்ம எதை கேட்கிறோம், you need to apply. கேட்டதன்படி நடக்கணும். So the first word we said, முதலாவதாக ஒன்று சொன்ன காரியம், the first word, 4 வார்த்தையில முதல் வார்த்தை walk, நடப்பது. second word, இரண்டாவது வார்த்தை knowing. What is the third word we started last week? Third word, எனக்கு தெரியும் நீங்க மறந்துருப்பீங்க, அதனால தான் நீங்க முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். What is the third word? Any idea what is the third? Let me put it in this way. Last week I said one illustration when I was closing this. How many of you remember the illustration? Not slavery. I was talking about one illustration. Don't you remember the illustration? I heard there are many people went back to somebody and asking that, okay, did Anna talk about you in that illustration? What was the illustration? அவங்க யோசிப்பாங்க, இதை விட்ட மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு. I said no, there was a car and there was a guy and in front of the mother-in-law home. Translate no. கடந்த வாரம் உங்களிடத்துல மூன்றாவது வார்த்தை என்னன்னு நான் கேட்டேன். அதுக்கு கூடவே ஒரு எடுத்துக்காட்ட, ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஆனால் அந்த உதாரணம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, உதாரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா போயிட்டு அது நீங்கள் தானே விசாரிக்கலாம் செஞ்சீங்க. ஞாபகம் இருக்குதா? ஒரு கார் இருந்துச்சு, அங்கே ஒரு கதாநாயகன் இருந்தார், அந்த கதாநாயகனின் காதலி இருந்தாங்க, கண்ணாடி போட்டிருந்தாரு. அவங்க மாமியாருக்கு முன்னாடி கொஞ்சம் அற்புதமான காரியங்களை செஞ்சாரு. Whatever it is, you know the illustration, right? உங்களுக்கு அந்த கதை நல்லா தெரியும். So he was not like a hero. He was not a hero. உண்மையாகவே அவர் கதாநாயகன் இல்ல. Just an interior designer. Interior designer சொல்றேன். Sorry, he was not a hero. அவர் ஒரு கதாநாயகன் அல்ல. But he considered himself as a hero. ஆனா தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்து, the way he behaved, அவர் நடந்து கொண்ட விதம், the way he was not just jumped and sat on the car, அப்படி ஏறி ஜம்ப் பண்ணி அந்த கார்ல உட்கார்ந்த அந்த விதம், and just handling the coolers, கண்ணாடி அணிந்திருந்த விதம், and the shirt, அந்த ஷர்ட் போட்டிருந்த அந்த அழகு, he was not the hero. உண்மையாகவே ஒரு கதாநாயகன் இல்ல. But he considered himself a hero. ஆனா தன்னை ஒரு கதாநாயகனாக எண்ணிக்கொண்டு அவர் காரியங்களை செய்தார். What is the
that word consider? அந்த எண்ணிக்கொள்வது என்றதுக்கு என் வார்த்தை That என்ன? word is a very important word when it comes to biblical language. வேதத்துல பார்க்கும்போது இந்த எண்ணிக்கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. The key, if you look at the key word or the key translated word is reckon. That is the word. இதற்கு வேதத்துல அவங்க மூல பாஷையில இருந்து மொழிபெயர்க்கும் போது அதற்கு கொடுக்கப்பட்ட ஆங்கில பதம் ரெக்கன். தமிழ்ல சொன்னா கருதுங்கள், எண்ணுங்கள். So it says reckon. கருதுங்கள். Why Paul is using that word reckon? எப்படி நான் எண்ணிக்கொள்ள வேண்டும்? Romans 6:11 says, so you also must consider yourself dead to sin and alive to God in Christ Jesus. ரோமர் 6:11 சொல்லும்போது நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ள வேண்டும். What do you mean consider? எண்ணிக்கொள்வதுனா என்ன? See, look at Paul started dealing with your mind first. முதலாவதாக பவுலிங்க நம்முடைய மனதின் எண்ணங்களை குறித்து பேசுகிறார். Do you know that? Do you know that? Do you know that? அறிந்திருக்கிறீர்களா? 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 And here somebody say, yeah, I know. உடனே ஒருத்தர் ஆமாயா எனக்கு தெரியுமே. I know I died with Christ. எனக்கு தெரியும் நான் கிறிஸ்துவோடு மரித்தேன். I know I buried with Christ. கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். I know I raised with Christ. கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டேன். It is there in the Bible. அது வேதத்தில் இருக்கிறது. I know it. எனக்கு தெரியும். Okay, you know it. ஐயா உங்களுக்கு தெரியும்ல. Now the second step. அடுத்த பகுதி Paul is just moving from head knowledge to heart. பவுல் அவங்க தலையில இருக்கக்கூடிய அறிவில இருந்து இருதயத்தில் இருக்கிற உணர்வுக்கு வருகிறார். He just coming down from head to heart. தலையில இருந்து இருதயத்துக்கு இறக்குகிறார். Okay, Pushpara, you know it. போதகரே உங்களுக்கு அது தெரியும். It is knowledge. அது அறிவு. It is there in your head. தலையில இருக்கு. But I want that to come to your heart. அது உங்க இருதய பலகையில் எழுதப்பட You வேண்டும். reckon it. எண்ணிக்கொள்ள You வேண்டும். consider it. அப்படி கருத வேண்டும். What do you mean by reckon it? What do you mean consider it? எண்ணிக்கொள்வது என்றால் என்ன? See, for example, ஒரு உதாரணத்திற்கு let me put it in this way. One simple example. ரொம்ப எளிதா ஒரு உதாரணம் சொல்றேனே. Sometimes you will write an exam. சில நேரம் நாம ஒரு தேர்வுல ஒரு பரீட்சை எழுதுறோம். So, there are two people, they will write the exam with very confidence. பரீட்சைக்குன்னு போனாலே ரெண்டு பேர் ரொம்ப தைரியமா பரீட்சை எழுதுவாங்க. The number one. ஒன்னு யாருன்னா The very brilliant one, the topper. அங்க நல்லா படிக்கிற ஒரு சிறந்த நல்லா படிச்ச ஒரு பையன் இருப்பான். He is very பையன் சொல்றத பொண்ணுன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். Maybe the girl will be the right translation. The sister, okay, the girl, she is very, very knowledgeful. நல்லா படிக்கிற அந்த பொண்ணு எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க, எல்லா அறிவும் இருக்கும். சோ அந்த பொண்ணு தைரியமா எழுதுவாங்க. She is writing exam. அப்படி தேர்வு எழுதும்போது she come out of the exam hall with very confidence. தேர்வு முடிச்சு அந்த ஹாலை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப தைரியமா வருவாங்க. Planned. நான் திட்டம் போட்டேன். Scheduled. அதுக்கேற்ற திட்டத்தை தீட்டினேன். Studied. படிச்சேன். Presented. எழுதினேன். Expecting the best result. கண்டிப்பா சென்டம் கிடைக்கும். And the other side. இன்னொரு கூட்டம் இருக்கும். No, somebody like us. நம்மள போல பசங்க இருப்பாங்க. He will also come with very confidence. அவங்களும் ரொம்ப தைரியமா வருவாங்க. Why? என்ன தைரியம்? Very simple. ரொம்ப எளிமையா சொல்றேன். Anyway will not get it. எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆயிரும். Anyway will not go through. No, will not make it. எப்படி இருந்தாலும் தேற மாட்டோம். Why we need to plan it? எதுக்கு திட்டம் போடணும்? Why we need to schedule it? எதுக்கு ஒரு அட்டவணை போடணும்? Why we need to study it? எதுக்கு படிக்கணும்? Why we need to hardly present it with all colors and everything? எதுக்கு பல கலரை யூஸ் பண்ணி அதை பிரசன்ட் பண்ணி? And why do we need to expect result? எதுக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு? அவன் யார் பேப்பர் திருத்தி சொல்றது? நான் இப்பவே சொல்லுவேன் மார்க் என்னன்னு. Who is the invigilator or who is the one who is going to correct my paper and give my marks? I can tell it now itself. Confidence, boss. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் boss. Both of them with full confidence. இரண்டு பேருக்குமே தைரியம் தான். If you go to this person, ஆனா இந்த பையன்ட்ட போயிட்டு, hey, do you want to have the next year book? அடுத்த வருஷம் உள்ள புக் வேணுமான்னு கேட்டா தேவையே இல்ல. I will not need it. கான்ஃபிடென்ட்டா சொல்லுவான் தேவையில்லைன்னு சொல்லி. He'll be having so much confident to say no to that. You know that sister? ஆனா அந்த பொண்ணு இருப்பாங்கல்ல, She would have already bought the next year book and started studying. இதுக்கு முன்னாடி அடுத்த வருஷத்துக்கு நான் புக் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. Both of them have confidence. ரெண்டு பேருக்குமே ஒரு தைரியம். Imagine the result has come. ஒரு கற்பனையா இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. This guy got 90%. இந்த பையனுக்கு 90% மார்க். And this lady become failed. The girl become failed. அந்த பொண்ணு மட்டும் ஃபெயில்னு வந்துடுச்சுனா, no, this guy says, I can't believe. இந்த பையன் சொல்றான் என்னால நம்பவே முடியல. She will also say, I can't believe. பொண்ணு அதேதான் சொல்ல என்னால நம்பவே முடியல. He said, how was it possible? பையன் கேட்பான் எப்படியா இது நடந்துச்சு? But with all joy he will say this. ஆனா சந்தோஷமா சொல்லுவான். With all sorrow, முழு அழுகையோட she will say that. அவங்களும் அழுவாங்க. How was it possible? ஐயா இது எப்படி நடந்துச்சு?
பெரிய பிரச்சனை, இவெல்லாம் பாஸ் ஆயிட்டான். The biggest thing is how that boy got passed. But you know this guy, ஆனா அந்த பையன் எப்படி தெரியுமா, still will not believe. இப்போ கூட நம்ப மாட்டான். மாப்பிள்ளை ஏதோ தப்பு நடந்திருக்கு போல தெரியுது. மச்சி something had been messed up. Just imagine the mark sheet, score sheet has come. இப்போ ஸ்கோர் ஷீட்டே வந்துடுச்சு. And it is printed. அதுல பிரிண்ட் ஆகி வருது. Passed with honors. ஹானர்ஸோட பாஸ் பண்ணிட்டீங்க. Now whether he will believe it or not. இப்போ நம்புவாங்களா மாட்டாங்களா? He will not believe himself. அவன் தன்னை நம்பல, but he believed the paper. ஆனா கொடுக்கப்பட்ட மார்க் ஷீட்டை நம்பல. Even he wanted to go back to the previous class, he cannot go there. ஒருவேளை அவனே இல்லை நான் பழைய பாடத்தையே திரும்ப படிக்கிறேன், முந்தின வகுப்புல போய் உட்கார்றேன்னு சொன்னா கூட அந்த மார்க் ஷீட் முடியாதுன்னு சொல்லும். சார் நான் 9th கண்டிப்பா ஃபெயில் தான் ஆயிருப்பேன், surely I'll come back to 9th standard and sit, but the teacher will not allow because the record says that you are pass. ஒருவேளை அவன் நினைக்கலாம், ஐயா நான் மறுபடியும் 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் வருவேன், கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன், 10th வாய்ப்பே இல்லை நினைக்கலாம். ஆனா ஆசிரியர் அவனை மறுபடியும் 9ஆம் வகுப்புல உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க் ஷீட் சொல்லுது அவன் தேர்ச்சி அடைந்து விட்டான். If the girl is crying and screaming and just rolling and wanted to go to the 10th standard, still the management will bring her back to the 9th standard because that is what record says. ஒருவேளை அந்த மாணவி இல்லையா உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமே, நல்லா படிப்பேன், நல்லா எழுதுனேன்னு சொல்லி அழலாம், கதறலாம், கீழே விழுந்து புரண்டு கூட பார்க்கலாம். ஆனாலும் அந்த மாணவியால 10ஆம் வகுப்புக்கு போக முடியாது. ஏன்னா அந்த மதிப்பெண் சீட்டு சொல்லுது இல்லை நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு. This is what reckoning. இதுதான் எண்ணிக்கொள்வது. The score has already been recorded and mentioned. உங்களுடைய மதிப்பெண் என்ன என்பதை ஏற்கனவே எழுதி கொடுத்து விட்டார்கள். For example, just turn to the person who is sitting next to you. Just do that. Turn to the person next to you. உங்க பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் திரும்பி பார்த்து look at their face. அவங்க முகத்தை பாருங்களேன். பாருங்க, சீரியஸா பாருங்க. I want you to see that. Look at their face. கொஞ்சம் திரும்பி பார்த்து அவங்க முகத்தை பாருங்க. Don't look at me please. இப்போ ஐயா போதகரை பார்க்காதீங்க. I'm looking at Selvan. ஐயா என்ன பார்க்கறாங்க? And Selvan is looking at me. நான் போதகரை பார்க்கறேன். And you just look at your neighbor. Keep looking at. நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவரை பாருங்க. Do you see the divine nature? தெய்வீக குணாதிசயம் தெரியுதா? எங்கயாவது தேவனுடைய சாயலுங்க தெரியுதா? Do you see any of the image of God? Do you really think that Jesus in them? Do you see Christ? எங்கயாவது தேவன் உள்ள பார்க்கறீங்களா இல்ல கிறிஸ்து தெரியுறாரா? இவனை பார்த்தாலே என்ன தெரியுதுன்னா, சாரி இவரை சொல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. No, the moment you see your husband, உங்க கணவரை பார்த்த உடனே, the moment you see your wife, இல்ல மனைவியை பார்த்த உடனே, maybe if you have studied together, ஒருவேளை சேர்ந்து படிச்சிருந்தீங்கன்னா, you will connect with all the illustration that I have said. நான் முன்னாடி சொன்ன எல்லா உதாரணத்தோட இப்ப ஒப்பிட்டு பாப்பீங்க. படிக்கிறப்பல நானு I am the one studious one. Teacher ஆயிட்டேன். I have become a teacher. நீ எப்படி இன்ஜினியர் ஆன? But how did you become an engineer? You will think all that. இதெல்லாம் யோசிச்சு பாப்போம். See, you cannot believe it. நம்ப முடியாது. You are sitting next to somebody who has Jesus. இயேசுவை கொண்டிருக்கிற ஒரு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? You are talking to somebody whom the Holy Spirit is residing. பரிசுத்த ஆவியானவரை உள்ள இருக்கிற ஒரு மனுஷனோட இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? You are interacting, you are dealing with somebody who is so special to God. தேவனுடைய பார்வையில விசேஷமான ஒரு மனுஷனோட நீங்க பேசுறீங்க, உரையாடுறீங்களா? Do you believe that? நம்புறீங்களா இது எதையாவது? அவரை பார்த்தோன்னு நம்புற மாதிரி இருக்கா? Can you believe it when you look at your spouse? Maybe இங்க கூட அப்படி தெரியும். Maybe even in the church sometimes we can find certain resemblances like that. வீட்டுக்கு போன உடனே, but the moment you go to your home, அந்த சாப்பாடு கொஞ்சம் சொதப்பலா இருக்கும்போது, when the lunch is actually a messed up one, you will see divine nature. அப்போ உண்மையான தேவ குணாதிசயத்தை நம்ம பார்ப்போம். Hallelujah. Let me put it this way. இப்படி சொல்றேனே, when you are making your kids ready to the school in the morning, காலையில பிள்ளைங்களை வந்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வேகமா தயார் செய்யும்போது, you will see Christ. அன்னைக்கு கிறிஸ்து தெரிவார்ல? You will see Christ everywhere. Every room you can see Christ. ஏன்னா பார்க்குற எல்லாருக்கும் முதல்ல நம்ம கிறிஸ்துவா தான் தெரியும். Husband is showing Christ. கணவர் கிறிஸ்துவா செயல்படுவாங்க. Wife is showing Christ. மனைவி கிறிஸ்துவா செயல்படுவாங்க. போலீஸ்ல தான் கம்ப்ளைன்ட் பண்ணனும் கிரைஸ்ட் எங்கன்னு. We should give a missing case to identify where is Christ. அங்க ஒருத்தர் தான் தெரிவாரு. Only one person will be shown there. அவர் யாரு? Who is that? எவ்வளவு அழகா, அது பிசாசு. But Bible says, ஆனால் வேதம் சொல்லும்போது, but Bible says, வேதம் சொல்லும்போது, I am dead with Christ.
நான் கிறிஸ்துவோடு மரித்து I விட்டேன், buried with Christ. கிறிஸ்துவோடு அடக்கம் I பண்ணப்பட்டேன், raised with Christ. கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டேன். When I look at my study holidays, என்னுடைய இந்த ஸ்டடி ஹாலிடேஸ் பார்க்கும்போது, when I look at my notes, என் நோட்ஸ் பார்க்கும்போது I know I will fail. நான் ஃபெயில் ஆயிருவேன் எனக்கு தெரியும். But the mark sheet shows ஆனால் மதிப்பெண் சீட்டு சொல்கிறது I have passed with the distinction. நான் டிஸ்டிங்ஷனோட தேர்ச்சி பெற்று I விட்டேன், passed with honors. நான் முதல் மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெற்றேன். I don't care what I am saying. நான் என்ன சொல்றேங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, I don't care what I am feeling. எனக்கு என்ன தோணுதுங்கிறது இங்க முக்கியம் இல்ல, I don't care what I am experiencing. என்னுடைய அனுபவம் இங்க முக்கியம் இல்ல, That is none of my business. அது முக்கியமே இல்ல, Nobody cares about it. அதை குறித்து யாரும் கேட்க மாட்டாங்க. But everybody will care about what the mark sheet says. ஆனா எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா மதிப்பெண் ஷீட்ல எவ்வளவு மார்க் இருக்குன்னு மாத்திரம் தான் கேட்பாங்க. Exactly, this is what reckon means. இதுதான் எண்ணிக்கொள்வது என்பதற்கு சரியான அர்த்தம். That's what Paul says. ஆகவே தான் பவுல் சொல்லும்போது You must reckon நீங்க எதை எண்ணணும்னா you are dead to sin. பாவத்துக்கு மரித்து No, விட்டீர்கள். no, no, no. இல்ல இல்ல இல்ல, I got deceived by sin, Paul. பவுலடியாரே நான் பாவத்தினாலே I have been வஞ்சகப்படுத்தப்பட்டேனே, attracted by sin, Paul. பாவத்தின் கவர்ச்சினை இழுக்கிறதே, I didn't study well. நான் நல்லா படிக்கல, Surely I will fail. நிச்சயமாகவே தோல்வி அடைவேன். But Paul says, ஆனால் பவுல் சொல்லும்போது but your result paper says you are passed with the distinction. உங்களுடைய மதிப்பெண் சீட்டு சொல்லுது நீங்கள் முதல் மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெற்றீர்கள். How do you walk now? இப்போ எப்படி நம்ம நடக்கிறது? How do you walk? எப்படி நடக்கிறது? That girl is also going back home அந்த மாணவியும் வீட்டுக்கு திரும்ப போறாங்க, after got the mark sheet. அந்த மதிப்பெண் சீட்டை பெற்றுக்கொண்டு. This guy is also going to the home இந்த மாணவனும் இப்ப வீட்டுக்கு போறாங்க, after got the mark sheet. அவர் கையில மதிப்பெண் சீட்டு இருக்கு. You know, both of them are on their way. ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க. Just imagine how this guy would have reacted. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த மாணவன் எப்படி இந்த காரியத்துல செயல்பட்டு வீட்டுக்கு போயிருப்பான். See, obviously she will cry, forget about it. நிச்சயமாகவே அந்த மாணவி அழுதுட்டு இருப்பாங்க, அது நமக்கு தெரியும், அதை விட்டுருங்க. Even if they score 1 mark less, they'll cry. 99 வாங்கினாலே அழுவாங்க, அதனால விட்டுருங்க, பிரச்சனை But இல்லை. even we, we people, if we get just 1 mark, we'll never cry. நமக்கு ஒரு மார்க் வந்துட்டாலே அது ரொம்ப பெருசால சந்தோஷமா தான் இருக்கும். But this guy today, with all his excitement, ஆனா இந்த மாணவன் மிகுந்த சந்தோஷத்தோடு, he'll walk with confidence. ஒரு தைரியமா நடப்பாங்க, He'll walk with joy. ஒரு மனமகிழ்ச்சியோடு, He'll walk with boldness. ஒரு சந்தோஷத்தோடு. I know, I thought I'll fail, but I passed. நான் தோத்து போயிருவேன், ஃபெயில் ஆயிருவேன் நினைச்சேன், ஆனா நான் பாஸ் பண்ணிட்டேனே. If somebody is asking, hey, you didn't clear the paper right. யாராவது ஒருவர் எப்பா நீ ஃபெயில் ஆயிட்டியாதான்னு கேட்டா, Hey, look at the mark sheet, man. மதிப்பெண் சீட்டை பாருங்க ஐயா. That is what you must consider. இதுதான் எண்ணிக்கொள்வது. My dear friend, எனக்கு அன்பான திருச்சபையாரே, if you are you want to get sanctified, கிறிஸ்துவாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா? but you have to believe that you are certified as a saint. முதலாவதாக நான் கிறிஸ்துவாலே ஒரு பரிசுத்தவானாக அழைக்கப்பட்டேன் என்ற சான்றுடையவன் என்பதை நாம் நம்ப வேண்டும். Let me say that again. மறுபடியும் சொல்றேன், If you want to be sanctified, first believe that you are certified as a saint by Christ. பரிசுத்தமாக வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா முதலாவதாக தேவன் உங்களை பரிசுத்தவானாக சான்றளித்தார் என்பதை நம்ப வேண்டும். It is hard to believe that I have the divine nature. ஐயா எனக்குள்ள தேவனுடைய குணாதிசயம் இருக்குங்கிறத நம்புவது கஷ்டம். Many times it is hard to believe that I am a new creation because I live like as I was. பல நேரங்கள்ல நான் ஒரு புதிய மனுஷன் என்பதை நம்ம நம்புறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஏன்னா என் வாழ்க்கை மற்ற பழைய வாழ்க்கை போல தானே இருக்குது. And sometimes it is very hard for me to believe that I will go for eternity. பல நேரத்துல நான் நிச்சயமாகவே பரலோகம் செல்வேன் என்கிறதை நம்புறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. After I made some mistakes, I thought, okay, if God comes, I'll go to heaven or hell. ஒரு சில நேரங்கள் ஒரு சில தவறுகளை நாம செய்யும்போது ஐயோ உடனே யோசிக்கிறோம், ஒருவேளை இப்போ தேவன் வந்தால் நான் பரலோகம் போவேனா இல்ல நரகத்துக்கு போவேனா. Sometimes I feel like, okay, am I carrying Christ? சில நேரம் நானே என்ன குறித்து யோசிக்கும் போது நான் கிறிஸ்துவை சுமக்கிறேனா. It is hard to believe that I'm just being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் என்பதை நம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. Why do I begin if I have got baptized with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்ற ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே. Sometimes we know it is very hard to believe all that. இதெல்லாம் நம்புறது நமக்கு கஷ்டம். But it has been written. ஆனா இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. It is written. எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the infallible word of
God. விழுந்து போகாத தேவ வார்த்தையிலே இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. I have got the divine nature. எனக்குள்ளே தேவ சுபாவம் உண்டு. I am the new creation. நான் ஒரு புது சிருஷ்டி. Everything became new in my life. என் வாழ்க்கையில் சகலமும் புதிதாயின. I am already fit for eternity. நான் நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவனாக மாற்றப்பட்டு Jesus விட்டேன். comes now, கிறிஸ்து இப்பொழுது வந்தார் என்றால் I will go with him. கிறிஸ்துவோடு நான் செல்வேன். And I strongly believe that Jesus is in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். And the Spirit of God is dwelling in me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Hey, how do you say that? ஐயா நீங்க எப்படி சொல்றீங்க? Your score is very poor in all the term test. ஐயா மாதாந்திர பரீட்சை எல்லாத்துலயும் ரொம்ப கம்மி மதிப்பெண் தானே? That's all true. அதெல்லாம் உண்மைதான் ஐயா. That's all true by dear. அதெல்லாம் உண்மைதான். What is there in the mark sheet is the truth. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மதிப்பெண் சான்றிதழ்ல எவ்வளவு மதிப்பெண் இருக்குங்கிறது தான் சத்தியம். Yes, I missed yesterday. நேத்து நான் தோறினேன். Yes, I have failed a couple of days back. நேத்து நான் தோற்று போனேன். Yes, I'm still struggling in many things. இன்னும் பல இடங்கள்ல நான் தத்தளிக்கிறேன். Oh, I'm just wobbling between two opinions in many places. பல இடங்கள்ல ரெண்டு விதமான சிந்தனைகளால அலக்களிக்கப்படுகிறேன். But ஆனால் the truth is, சத்தியம் என்னன்னா I have got the divine nature. எனக்குள்ளே தேவ I சுபாவம் am the உண்டு. child of God. நான் தேவனுடைய புத்திரன். I crucified with Christ. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். I died with Christ. கிறிஸ்துவோடு மரித்தேன். I buried with Christ. கிறிஸ்துவோடு அடக்கம் I பண்ணப்பட்டேன். raised with Christ. கிறிஸ்துவோடு எழும்பினேன். So sin doesn't have any power over me. ஆகவே இந்த பாவத்திற்கு என் மேல் எந்த ஆளுகையும் இல்லை. Through the death of Jesus Christ, இயேசுவின் மரணத்தின் மூலமாய் there is no penalty of my sin. என் பாவத்திற்கான தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. Through my daily dying, அனுதினமும் நான் கிறிஸ்துவில் மரிப்பதினாலே oh, there is no power in sin over me. பாவத்தின் வல்லமை என் மேல் ஆளுகை செய்ய முடியாது. அவர் ஒரு நாள் செத்தாரு, அதனால பாவத்திற்குரிய தண்டனை என்ன விட்டு போச்சு. தினம் தினம் கிறிஸ்துவுக்குள்ள நான் மரிக்கிறதுனால பாவத்துக்குரிய தண்டனை மட்டும் இல்ல, பாவத்தோட பவரும் என் மேல இருந்து போச்சு. Hallelujah. Amen. He died one day and that removed the penalty of my sin, and I die daily in Christ, and that is removing not just the penalty of sin but also the power of sin in my life. Amen. Amen. So we have to believe that. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe that. இதை நம்ம நம்பணும். Sometimes we read Bible as a religious book. சில நேரம் வேத வசனத்தின் சத்திய வசனத்தின் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சமய புத்தகமாக வாசிக்கிறோம். So we don't treat this in effect as it's supposed to be treated. எப்படி இந்த புத்தகத்தை நம்ம பாவிக்கணுமோ அந்த விதத்துல இந்த தேவ புத்தகத்தை நாம் பாவிப்பதில்லை. So we want somebody to come and tell. ஆகவே தான் யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்கிறோம். Or some vision. இல்ல ஏதாவது ஒரு தரிசனம் பாத்திர மாட்டோமா? Or some dream. ஏதாவது ஒரு கனவு கண்ட மாட்டோமா? Or some so called man of God. இல்ல ஏதாவது தேவ மனிதன் வந்து to come and tell. ஏதாவது வந்து சொல்லிர மாட்டாரா? அவர் ஏதாவது சொன்ன போதும் அப்பாடான்னு ஒரு திருப்தி ஆகுது. Let him say something and that will bring me some goosebumps and will be satisfied. That is the problem of Christianity. கிறிஸ்தவத்துடைய தவறான நிலைமை இதுதான். More you value the men or so called men of God more than the word, my dear friend, don't you forget that you are devaluing the written word of God, which is God breathed. நாம் என்னைக்கெல்லாம் தேவ மனுஷர்களை தேவ வார்த்தையை விடவும் அதிக கனத்துக்குரியவர்களாக வைக்கிறோமோ ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது, தேவ வார்த்தைக்குரிய கனத்தை நாம் குறைத்து விட்டோம் என்று. Let me give an illustration so that you can easily understand that. ஒரு உதாரணம் சொல்றது எளிதா புரிவதற்கு. So for example, your grandma has a land. இப்போ உங்களுடைய பாட்டிக்கு ஒரு இடம் இருக்கு. And you were somewhere. நீங்க வேற எங்கேயோ இருக்கிறீங்க. So the land is somewhere. ஆனா அந்த இடம் வேற ஒரு இடத்துல இருக்கு. And somebody started using it. இப்போ அந்த இடத்தை ஒருத்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. For so many years you are in some other place. பல வருஷமா நீங்க வேற ஒரு இடத்துல இருக்கீங்க. And somebody started cultivating. இப்போ அந்த இடத்தை ஒருத்தர் பயிரிடுறாங்க. And somebody started other people they are just plowing the ground and doing all that. மற்ற அந்த இடத்தை உழுது பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. And the market value is increased. இப்போ மார்க்கெட்ல அந்த இடத்திற்கான மதிப்பு கூடி விட்டது. So now they just started putting the plots. இப்போ அந்த இடத்துல பிளாட் போட்டு, you know that it is your grandma's land. அந்த உங்களுக்கு தெரியும் இது உங்க பாட்டியோட இடம். And you are trying to get it, you just went and asked and people are just mocking you. நீங்க போய் அப்பா இது எங்க பாட்டி இடம் கொடுங்கன்னு சொன்னா ஜனங்கள் எல்லாம் உங்களை கேலி செய்றாங்க. Because they can't believe it. ஏன்னா அவங்களால அதை நம்ப முடியல. You keep going and keep asking. நீங்க போய் கேக்குறீங்க, கேட்டு பாக்குறீங்க. At one point of time you
yourself couldn't believe it. ஒரு நாள் வரும்போது உண்மையாகவே இது நம்ம இடம் தானு உங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. No, I really don't know whether this land or some other land. உண்மையாகவே இந்த இடம் தானா இல்ல அது வேற ஏதாவது ஒரு இடமா? They were plowing and doing the cultivation at one point of time. ஒரு நாள் வந்தபோது அந்த நிலத்தை உழுது அங்க பயிரிட்டாங்க. Now the next generation has come. இப்போ அடுத்த தலைமுறை வந்தது. Now they started putting plots. அந்த இடத்தை மனைகளாக பிரித்து And they're about to sell all that. அதெல்லாம் விற்க முடிவு பண்ணிட்டாங்க. How come they will do somebody else place up to this much? வேற ஒருத்தருக்கு இடம்னா இந்த அளவுக்கு தைரியமா பிளாட் போட்டு விற்பாங்களா? And you started giving up. அதனால நீங்களும் சரின்ட்டீங்க. I don't want that tension, let's leave it. சரி, எனக்கு இந்த டென்ஷன் வேண்டாம், இந்த இடமும் வேண்டாம். And one day you are vacating your home. ஒரு நாள் உங்க வீட்டை நீங்க காலி பண்ண போறீங்க. Put in all the garbages. அப்போ வீட்ல இருந்து எல்லாம் குப்பையை வெளிய அனுப்பும்போது And suddenly you find an old just bunch of documents. ரொம்ப பழங்காலத்து கொஞ்சம் ஆவணங்கள் உங்க கண்கள்ல படுது. And you are checking the document and you are just throwing up all the unwanted documents. அப்ப அந்த ஆவணங்களை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு தேவையில்லாதது எல்லாத்தையும் இப்படி குப்பையில போட்டுட்டு இருக்கீங்க. Suddenly you got the deed. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பத்திரம் இருக்கு. And which is the deed of that exactly that land. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யாருங்கற பத்திரம். And there is a will attached with it. அது கூட ஒரு உயில் இருக்கு. And the will says that the grandma or grandpa's land is for his grandson and it is written your name. அந்த உயில்ல என்ன எழுதி இருக்காங்கன்னா உங்க தாத்தா பாட்டிக்கு சொந்தமான இந்த இடத்தை பின்னாட்கள்ல பேரனாகிய உங்களுக்கு உங்க பேரை குறிப்பிட்டு இவருக்கு சொந்தம்னு எழுதி இருக்காங்க. You take the paper. இப்போ அந்த பேப்பர் எடுத்துட்டு And you thought, how can I go and ask them? ஐயா இது வெறும் காகிதம் தானே, இதை வச்சு நான் போய் கேட்கறது நினைச்சா. Okay, let's throw the paper. இந்த தேவையில்லை வேணான்னு தூக்கி தூர போட்டீங்கன்னா will you do that? பண்ணுவீங்களா? Will you do that? பண்ணுவீங்களா? There are so many people who have stood against you. அநேகம் பேர் நீங்க அந்த இடத்தை போய் கேட்டபோது உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் there are so many people proved that is their own land. அநேகம் பேர் இது தங்களுக்கு சொந்தமான இடம் சொல்லி சாதிச்சா கூட but you have just a piece of paper. என் கையில ஒரு காகிதம் தான் இருக்கு. the deed paper, the document. இந்த ஆவணம், இந்த பத்திரம், this is enough. இது போதும். This is enough to send all of them out. இந்த ஒரு பத்திரம் போதும் அங்க வீடு கட்டி இல்ல மனப்பட்ட எல்லாரையும் வெளியே அனுப்புறதுக்கு. Hereafter you will not keep yourself silent. இதுக்கு பின்னாடி நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. Let me tell you. நான் ஒரு விஷயம் சொல்றேன். In the same illustration, இதே உதாரணம், all these people are enemies. இவங்க எல்லாரும் சத்துருக்கள், agents of devil, பிசாசினுடைய ஏஜென்ட்ஸ், all the principalities, அவங்களுடைய எல்லா தூதுவர்களும், the guilt conscious, குற்ற உணர்ச்சி, the conscious of condemnation, ஆக்கினை தீர்ப்பு, the conscious of rejection, நம்மளை நிராகரிக்கிற and எண்ணங்கள், the principality of putting you down, நம்மளை கீழே தள்ளுகிற எண்ணங்கள், everything will come and tell you, you are a sinner. இந்த எல்லா எண்ணங்களும் நம்மிடத்தை வரும்போது நம்மளை ஒரு பாவின்னு குற்றப்படுத்தினாலும் you cannot go to church. உன்னால சபைக்கு போக முடியாது. On which face you are going to church and meet the pastor? என்ன முகத்தை வச்சிட்டு நீங்க சபைக்கு போயிட்டு பாஸ்டர் மீட் பண்ணீங்க? What basis you are reading the Bible? என்ன தைரியம் இருந்தா வேதத்தை வாசிப்பீங்க? Who are you to do that? இவ்வளவு தப்பு செஞ்சது நீ யார்? Yeah, you said you got saved. ரட்சிக்கப்பட்டவன் நீ சொன்னதெல்லாம் இருக்கட்டும். But look at your track records. ஆனா வாழ்க்கையை திரும்பி பார். Everything is sin. சகலமும் பாவம் தானே. Everything is bad. சகலமும் தீமை. You are not good at all. நீ நல்லவன் அல்ல. You are just vain. நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். Eventually you will be doomed. ஒரு விஷயம் சொல்றேன், நீ அழிந்து தான் போவ. This is what all these people are saying. இதுதான் பிசாசின் தூதர்கள் கொடுக்கிற எண்ணங்கள். This is not your land. இது உன் இடம் இல்ல. No, from my grandma's days we are living this land. எங்க பாட்டி காலத்துல நான் இங்க தான் வாழ்றோம். See, we cultivated. பாருங்க அங்க நிலத்தை பயிரிட்டு இருக்கோம். And we are going to sell it. இதை இப்ப நான் விற்க போறேன். And we build our house. எங்க வீடு இங்க கட்டணும். No, my father days itself we did that. எங்க தாத்தா அப்பா காலத்துல நாங்க இங்க தான் இருந்தோம். All they have said it. இதெல்லாம் அவங்க சொல்லலாம். The one document will make the difference. ஆனால் உங்க கையில இருக்கிற அந்த ஒரு பத்திரம் ஒரு வித்தியாசத்தை உண்டு. My dear friend, எனக்கு அன்பானவர்களே, the document which you trust, that is applicable only for this Indian government. நீங்க நம்புற இந்த பத்திரம் இந்த இந்திய தேசத்து அரசாங்கத்துல மாத்திரம் தான் செல்லுபடியாகும். But there is a document which we preach. ஆனால் நம்ம பிரசங்கிக்கிற இந்த பத்திரம், the deed which we not just talk about it. நாம் கேட்கிற இந்த சத்திய பத்திரம்,
This is universally accepted. அது சகல பிரபஞ்சத்திலும் ஏற்புடையதா இருக்கும். This is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. This is the word of the world government. உலக அரசாங்கத்திற்குரிய வார்த்தை அது. That word says, அந்த வார்த்தை சொல்கிறது, you dead to sin. You dead to sin. பாவத்திற்கு நீங்கள் மரித்து விட்டீர்கள். Believe that. அதை விசுவாசிக்க வேணும். Believe that. விசுவாசிக்க வேணும். Okay, the next one. இப்போ அப்பனா என்ன செய்யணும்? If I believe that, what will happen? இப்போ நான் விசுவாசிச்சா என்ன நடக்கும்? What will happen? என்ன நடக்கும்? Let me put it in this way. இப்படி சொல்றேனே. So look at this verse once again. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. Bible says you must consider yourself dead to Sathama sol dead to sin. Now let me ask a question. Are you all really dead to sin? Are you really dead to sin? எதனால எஸ் இந்த செம்மன்னாலையா இவ்வளோ நேரம் சத்தமாக பாவம் கற்று இருக்கிறார் ஐயப்போம் எஸ்ன்னு சொல்லி வைப்போம். ஓகே, let me put in this way. If you really consider that, வேதம் சொல்லும்போது ரோமர் 6:11 சொல்கிறது, நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக நம்மளை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று. உண்மையாகவே பாவத்துக்கு நாம் மரித்து விட்டோம் என்று நாம் சொன்னோம்னா, let me put in this illustration so you can understand. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரிவதற்காக. For example, ஒரு உதாரணத்திற்கு, how many of you like biryani? எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்? ஃப்ரீயாக கொடுத்தா எதுனாலும் சாப்பிடுவோம். அது பிரியாணினா நல்லாவே சாப்பிடுவோம். எவ்ரிபடி லைக்ஸ் பிரியாணி, ரைட்? எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, let me go with my left hand, right hand. என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவரை பயன்படுத்திக் கொள்கிறேன். So நம்ம என்ன, எனி டைம் he'll eat biryani. நீங்க எப்போ பிரியாணி கொடுத்தாலும் அண்ணா சாப்பிடுவாங்க. Even the doctor will put the torch on his mouth and says that don't eat biryani, still he'll eat biryani. அது மருத்துவர் வந்து வாயை திறந்து டார்ச் அடிச்சு பார்த்து இனிமே பிரியாணி சாப்பிடாதீங்க உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொன்னாலும் சாப்பிடுவாரு. I never ever heard such a doctor given such a prescription. இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலேயே ஒரு டாக்டர் பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு ஒருத்தருக்கு அறிவுரை சொன்னதை என் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கேட்டதில்லை. One time he went to the doctor. ஒரு முறை அண்ணன் டாக்டர்கிட்ட போனாங்க. He said, I'm feeling so sad and so I'm physically not well and all these things. எனக்கு சரீரம் ரொம்ப களைப்பா இருக்கு, உடம்பு முடியலன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது He simply asked him to open his mouth. அப்படி வாயை திறந்து பார்த்துட்டு put the torch அடிச்சிட்டு and start writing the prescription. எழுத And ஆரம்பிச்சாங்க. the prescription says this way. அந்த சீட்ல என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா, do not eat biryani. கையெழுத்து முடிச்சு. இனிமேல் பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு கையெழுத்து போட்டு அமிச்சிட்டாங்க. Such kind of craving when it comes to biryani. பிரியாணிக்கு மேல அவ்வளவு தீராத தாகம் உடையவர். For example, ஒரு உதாரணத்திற்கு, on particular day, ஒரு நாள்ல he was just to keep on having a strong severe stomach pain. ரொம்ப பயங்கரமான வயிற்று வலி. Severe stomach pain. ரொம்ப வலி. Nothing related to food but some stomach pain. அது சாப்பாடுனால இல்ல, அன்னைக்கு ஏதோ பயங்கரமா வயிறு வலி. And we three were along with him. அப்ப நாங்க மூணு பேரும் அண்ணாவோட இருக்கிறோம். And we thought, okay, what we want to eat? அப்ப என்ன சாப்பிடலாம் அப்படி கேக்க யோசிக்கும்போது, and we said, okay, biryani சாப்பிடலாமே. And we ordered a biryani. அத ஆர்டரும் பண்ணிட்டோம். And the biryani was so good, delicious. ரொம்ப அருமையான கர்மகமன் இருக்கு. And this guy was just rolling on the floor with the stomach pain. ஆனா ஜானனா வலியில கீழ விழுந்து கதறி உருண்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பிரியாணி சாப்பிடுறீங்க நீங்களா மனுஷங்களா அப்படி கேட்க கூடாது, சரியா? Let's say illustration, hypothetical situation. ஒரு கற்பனையா சொல்றோம். Don't think when the one person in such severe pain, what these people really, how can they can eat? He was rolling on the floor. வலியில அப்படி துடிக்குறாங்க. And here we are eating the biryani. ஆனா இங்க நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். I know, we need to love our brother, right? நம்ம சகோதரனை நேசிக்கணும்ல. That is what Bible says. ஏன்னா வேதம் சொல்லுது. Then I was looking for John. அப்ப ஜானனை திரும்பி பார்த்து, John, do you want biryani? அண்ணா உங்களுக்கு பிரியாணி வேணுமா? I know at any point of time you will eat biryani. நல்லா தெரியும் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னு. Can you are you ready to eat biryani now? ஆனா இப்போ சாப்பிட தயாரா இருக்கீங்களா? What would be his reaction? இதுக்கு என்ன பதில் சொல்ல? இல்லஸ்ட்ரேஷனே தப்பாக்கிட்டாங்க. What will his reaction? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? Oh, no, do you have sense? ஐயா உங்களுக்கு அறிவு இல்லையா? I am in the stomach pain. எனக்கு வயிறு வலிக்குது. I don't even want to eat curd rice.
mayonnaise. தயிர் சாதம் கூட வேண்டாம் உட்கார்ந்திருக்கேன். I don't even want to drink lemon juice. ஒரு லெமன் ஜூஸ் கூட குடிக்க முடியாம இருக்கு. How can I eat biryani? எப்படி நான் பிரியாணி சாப்பிடுவது? You fools, don't ask that. முட்டாள்தனமா கேட்காதீங்க. Because he feels the pain in his body. ஏன்னா சரீரத்துல அவ்வளவு வலி அவங்க உணர்றாங்க. We have only knowledge. எங்களுக்கு வலியை குறித்த அறிவு இருக்கு. Oh, he is in pain. I know that. உங்களுக்கு வலி இருக்குன்னு எங்களுக்கு அறிவு இருக்கு. I know John is in pain. அண்ணாக்கு வலி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். John is also knew that he is in pain. அதே போல ஜான் அண்ணாக்கும் தனக்கு வலி இருக்கிறது என்பது தெரியும். But one thin line difference. ஆனா ஒரு மெல்லிய வித்தியாசம் என்னன்னா, Oh, we don't experience that pain, but we know he is in pain. அந்த வலி என்னன்னு எங்களுக்கு வலியை நாங்கள் அறிந்திருந்தோம், வலி என்னன்னு எங்களுக்கு உணர்வில்லை. But this guy, ஆனா அண்ணாவுக்கு he knows that he has pain. வலி இருக்குதுன்னு தெரியும். More than that, he is experiencing the pain. அதுக்கும் மேலாக அந்த வலியை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. Exactly in this way. அதே போல When I know about this doctrine, இந்த சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன். I need to experience this doctrine. இந்த சத்தியத்தின்படி நான் வாழ வேண்டும். I know I need to apply the doctrine. இந்த சத்தியத்தை நான் செயல்படுத்த வேண்டும். That is the step number 2. அதுதான் இரண்டாவது செய்ய வேண்டிய But the காரியம். step number 3 is, ஆனால் மூன்றாவது, I need to experience in my own personal life. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த காரியத்தை, இந்த சத்தியத்தை நான் செயல்படுத்தி பார்க்க வேண்டும். Whenever there is a temptation comes, ஒரு சோதனை வரும்போது, oh, I should not think that, okay, I cannot overcome it. ஐயா என்னால இந்த சோதனையை ஜெயிக்க முடியலன்னு நினைக்க Let me கூடாது. fall into it. ஆகவே சோதனைக்கு நான் விட்டு விடுகிறேன்னு No, சொல்ல கூடாது. no. இல்ல இல்ல இல்ல, You know it. உங்களுக்கு தெரியும். Now the second one, அடுத்து இரண்டாவது, apply the doctrine. அறிந்த சத்தியத்தை அனுபவமாக்குங்கள். Apply it. அனுபவமாக்குங்கள், No, செயல்படுத்துங்கள். I will not yield. இல்ல இல்ல இல்ல, நான் இந்த பாவத்திற்கு இசைந்து கொடுக்க மாட்டேன். I will not shout now. நான் இப்பொழுது கோபப்பட மாட்டேன். Oh, I will not show my angry now. என்னோட கோபத்துல நான் இப்பொழுது கத்த மாட்டேன். I'll keep quiet. அமைதியா இருப்பேன். I will not blast. நான் சத்தம் போட மாட்டேன். Oh, I know Bible says this way. வேதம் சொல்கிறது நான் அறிந்திருக்கிறேன். Sin doesn't have any power over me. பாவத்திற்கு என் மேல் எந்த ஆளுகையும் இல்லை. The sin cannot control me. பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. This anger cannot control me. இந்த கோபமானது என்னை ஆளுகை செய்ய முடியாது. If sin doesn't have the power over me, which means I do have the power over sin. பாவத்திற்கு என் மேல ஆளுகை இல்லை என்று வேதம் சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு இந்த பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. So in that same way, அதே போல if anger doesn't have the power over me, கோபத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லைன்னா, I do have the power over the anger. எனக்கு இந்த கோபத்திற்கு மேல வல்லமை இருக்கிறது. If the lust doesn't have the power over me, இச்சைக்கு என் மேல் அதிகாரம் இல்லைன்னா, because sin doesn't have the power over me, ஏன்னா பாவத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்ல, I do have the power over sin. எனக்கு இந்த பாவத்திற்கு மேல் அதிகாரம் இருக்கு. If that is true, அது உண்மைனா, I do have the power over lust. எனக்கு இந்த இச்சையின் மேலேயும் அதிகாரம் இருக்கிறது. I will have the power over the anger. எனக்கு இந்த கோபத்தின் மேலேயும் அதிகாரம் I இருக்கிறது. will have the power over the irritation. எனக்கு இந்த தகாத காரியங்கள் மேலேயும் அதிகாரம் இருக்கிறது. Oh, over the grudge. ஒரு இருமாப்பின் மேல, Over the jealous. பொறாமையின் மேல, Over the pride. பெருமையின் மேல, And over the anger, rage and whatever it is. கோபம், மூர்க்க குணம், இவை எல்லாவற்றின் மேலையும். So I will not do it. ஆகவே நான் இதை செய்ய Let me மாட்டேன். experience it. அத நான் வாழ்க்கையில Let me பார்க்கணும். experience it. வாழ்க்கையில அனுபவிக்கணும். No. இல்ல இல்ல இல்ல. More you say that, திரும்ப இதை செய்ய more you apply it. இதை வாழ்க்கையில அனுபவமாக்க. Maybe first time you fail it. ஒருவேளை முதல் முறை நான் தோற்று போகலாம். Fail it immediately. உடனடியாக நான் தோற்றிருக்கலாம். Second time you may fail it after some time. அடுத்த முறை கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சு அதன் பின்பு நான் தோற்றிருக்கலாம். But let me tell you, ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். one day, ஒரு நாள் if you keep doing it, நீங்க போராடி கொண்டே இருந்தீங்கன்னா, you will overcome the sin. அந்த பாவத்தை மேற்கொள்வீர்கள். And once you experience it, அதை நம்ம வாழ்க்கையில அனுபவமாக்கும் போது, you will keep experiencing it. அது தொடர்ந்து வாழ்க்கையில உண்மையான நடைமுறையாக மாற ஆரம்பிக்கும். Let me explain this way. இதை நான் எப்படி விளக்குறேனே? No, Sylvan is just bigger than me. ஒருவேளை உருவத்துல போதகருடன் நான் பார்ப்பதற்கு பெரியவனாக தோன்றலாம். No, many ways he is greater than me. Translate. உயரத்திலும் பார்ப்பதற்கு பெரியவனாக இருக்கலாம். Still is a very poor translation, but let me say that many ways he is greater than me.
In the whatever it is, in many ways. ஆகவே For hypothetical situation, கற்பனையாக just imagine Sylvan is 120 kgs. ஒரு உதாரணத்திற்கு எனக்கு நான் என்னுடைய எடை 120 கிலோன்னு வச்சுக்கொள்ளுங்க. Maybe 6.5 feet tall. 6 அடி 5 அங்குல உயரம். And I am in the same size. போதகர் இதே அளவு உயரம். So now, he having 6 pack or 7 pack, whatever it is. அப்ப நல்ல திடகாத்திரமாக 6 pack ஒரு வாலிபனாக இருக்கிறேன். We do maybe I do have only single pack. சிங்கிள் பேக்கோட வராங்க. So myself and John has a dispute with Sylvan. அப்போ போதகருக்கும் ஜானுனாக்கும் என்னிடத்துல ஒரு கருத்து வேறுபாடு. So it's a real fight. உண்மையா ஒரு சண்டை. And I said, அப்ப நான் போதகர் சொல்றாங்க, no sir, John, Sylvan is coming. ஜான் சில்வன் வராங்க. We need to knock him down. ஒரே அடியில ஒன்னு போட்டுறணும். And John is wiping his single pack. அப்ப ஜானனா அவங்க வயத்தை தடவிட்டு, no அண்ணா look at here. அண்ணா இங்க பாருங்க, single, நானும் தனியா தான் சிங்கிள் பேக், there are 6. அங்க 6 பேக். Look at the height. உயர வித்தியாசத்தை பாருங்க. Look at the weight. வெயிட் வித்தியாசத்தை பாருங்க. Anyway, I cannot. எப்படி இருந்தாலும் வாய்ப்பு இல்ல. And Sylvan comes. அப்ப சில்வன் வந்துட்டு, and just holding John like this. அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு, just lift him up. அப்படி தூக்கிட்டு, fight. சண்டை போடணுமா? No, surrender. இல்ல சரணடைறேன். Go. சரி போ. Now here I am coming. இப்போ போதகர் வந்து little in size, சின்ன சரீரம், சின்ன உடம்பு, little in many things, small in many things. சரீர அளவுல உயரம் குறைவாக இருந்தாலும், and I am just trying to fight Sylvan. அப்ப என்ற மோத முயற்சித்தா, and Sylvan just knock me down just like that. அப்ப ரொம்ப எளிமா அவங்கள கீழ விழ தள்ளுறேன். John is looking at me. அப்ப ஜான் என்ன பார்த்துட்டு, that is what I told before. முன்னாலே சொன்னி கேட்டிங்களா? why should I get the beaten being knocked? எதுக்கு அடி வாங்கி கீழ விழணும்? see, I didn't get any beating, but I am also knocked. அடியே வாங்கற வெள்ளக்குடி கமிஷனர் தப்பிச்சிட்டேன். why are you doing like this? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? next time, அடுத்த முறை again Sylvan comes. நான் திரும்பவும் போருக்கு வரும்போது John follow the same principle. இதே யுக்தி அண்ணா பயன்படுத்துறாங்க. again I'm coming to fight. ஆனா போதகர் சண்டைக்கு வராங்க. again there is a fight. மறுபடியும் சண்டை. in the second punch Sylvan knocked me down. இரண்டாவது குத்து விடும்போது போதகர் கீழ விழுறாங்க. okay, still I was able to just hold one punch. ஆனால் இந்த முறை முதல் அடியில கீழ விழாம தாக்கு பிடிக்கிறாங்க. third time, மூன்றாவது முறை John followed the same step. ஜானனா இதே யுக்தியை பயன்படுத்துறாங்க. I have tried. ஆனா போதகர் முயற்சி செய்றாங்க. got 3 knocks and no 3 punches and being knocked down. இந்த முறை மூன்றாவது குத்துல கீழ விழுறாங்க. keep doing it. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. I know it, I am stronger than Sylvan. I know it, I am stronger than Sylvan. போதகருக்கு தெரியும் நான் சில்வனோட இப்ப பலன் வாய்ந்தவனா மாறிக்கொண்டிருக்கிறேன். I know it. எனக்கு தெரியும். and I am applying it. அதை நான் முயற்சி செய்றேன். I am applying it, but I am failing it. முயற்சி செய்றேன், நான் தோத்துட்டு இருக்கிறேன். but keep trying it. ஆனா தொடர்ந்து முயற்சி செய்றேன். they will come. ஒரு நாள் வரும். I will knock him down one day. நிச்சயமாகவே சில்வனை போதகர் விழ தள்ளுவார். but even on that day, அந்த நாள்ல கூட John will make the same stand. இதே யுக்தியை பயன்படுத்தி தான் the same single pack. அதே சிங்கிள் பேக். he'll take ரெஸ்ட் எடுப்பாங்க. my dear friend, எனக்கு அன்பான திருச்சபையாரே, what kind of approach we do have when it comes to sin? இந்த பாவத்துக்கு எந்த விதமான யுக்தியை இன்னைக்கு நாம கையாளுகிறோம்? sometimes the sin is so great. ஒரு நமக்கு முன்னாடி இருக்க பாவம் பெருசா இருக்கலாம், so strong, ரொம்ப வலிமையா இருக்கலாம். it seems like you will fail. ஒருவேளை பார்த்த உடனே தோத்துருவோம்னு தோணலாம். but Paul says, do you know that? ஆனா பவுல் சொல்கிறார், நீ அறிந்திருக்கவில்லையா? knowing அறிந்திருக்கவில்லையா? without head knowledge you will do nothing. ஐயா, எனக்கு தலையில இந்த அறிவு இல்லைன்னா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். but knowing and simply sitting will not add any value. ஆனால் வெறுமனே அறிவு எந்த பிரயோஜனமும் கொண்டு வராது. does that come down 1 feet to your heart? அது என் மூளையில இருந்து ஒரு அடி இறங்கி என் இருதயத்திற்குள் வர வேண்டும். okay, now you reckon it. அதை எண்ண வேண்டும். reckon it. எண்ண வேண்டும். apply it. அதை செயல்படுத்த வேண்டும். learn to experience it. அதை செயல்படுத்தி அனுபவமாக்க வேண்டும். bring that true in your life. உங்க வாழ்க்கையில அனுபவமாக மாற்ற வேண்டும். keep doing it. தொடர்ந்து செய்ய வேண்டும். you may fail, but you will win. ஒரு நாள் தோற்கலாம், நாளையும் தோற்கலாம், நாளை மறுநாளும் தோற்கலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாகவே வெல்வீர்கள். but once you win, ஆனால் வெற்றி பெற்ற பின்பு that enemy is defeated. அந்த சத்துரு தோற்று போனான். now enemy will come with another strategy. இப்போ சத்துருவானான் வேறொரு யுக்தியோடு, வேறொரு வியூகத்தோடு
வியூகத்தோடு வருவான். Again the same concept. மறுபடியும் இதே வழியை தான் How பின்பற்றணும். many of you understand what I'm trying to say? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? No, just no, hold the hand of your neighbor and say that. உங்க பக்கத்துல இருக்கிற கரங்களை பற்றி Know it, man. அறிந்து கொள்ளுங்கள். Know it. அறிந்து கொள்ளுங்கள். And after that, அதன் பின்பு reckon it. எண்ணிக்கொள்ளுங்கள். Reckon it. எண்ணிக்கொள்ளுங்கள். Experience it. மூன்றாவது செயல்படுத்துங்கள். Experience it. செயல்படுத்துங்கள். Without doing all that, இது எதுவுமே செய்யலனா how many times you read the Bible? எத்தனை முறை நீங்க வேதத்தை வாசிச்சா? How many times, you just went to what worship meeting, this meeting and that meeting, your life will never change. நீங்க எத்தனை கூட்டத்துக்கு சென்றாலும் சரி, எத்தனை ஆராதனை கூட்டமோ ஜெப கூட்டமோ எதுக்கு போனாலும் உங்க வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வராது. What is the second word? ரெண்டாவது என்ன வார்த்தை சொன்னேன்? Okay. சத்தமா சொல்லுங்க. Walking, knowing. அப்புறம் okay, what is the third word? Wow, they are all awake. What is the third word? சத்தமா சொல்லுங்க. Reckon. Reckon yourself. முதலாவதாக நடக்கிறத குறித்து அறிந்தோம், இரண்டாவதாக நம்முடைய அறிவு, நம்முடைய அறிதல், மூன்றாவதாக நாம் எண்ணிக்கொள்ளுவது. Still so much to say in this. இன்னும் சொல்வதற்கு நிறைய காரியங்கள் இதில் இருக்கு. பட் போதும்னு நினைக்கிறேன். But I hope it's enough for us to understand. இல்லை இன்னும் வேணும் போல இருக்கே. I'll give one illustration and close. இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். There was a businessman. ஒரு வியாபாரி இருந்தார். This with respect to God. There is a businessman. ஒரு தொழிலதிபர் இருந்தாங்க. And there was a manager. அங்க ஒரு மேலதிகாரி இருந்தார். The manager has to give the check for all the employees. இந்த மேலதிகாரி அவங்க கீழே வேலை செய்யற எல்லா பணியாளர்களுக்கும் அவங்களுடைய ஊதியத்தை செக்கா கொடுப்பாங்க. So the day has come. அப்ப அந்த நாள் வந்தது. They have they needed $20,000 to pay salary for all the employees. அங்க வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க ஊதியம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு $20,000 தேவைப்பட்டது. And this businessman came to the manager. அப்போ இந்த தொழிலதிபர் அந்த மேலதிகாரியிடம் வருகிறார். And he was asking how much is there in the account. அப்போ அவர் கேட்டார், நம்மளுடைய வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருக்கு? Can we process the salary today? இன்னைக்கு எல்லாருக்கும் ஊதியத்தை கொடுத்துடலாமா? She said, okay, we have only $10,000, so it is very hard, so we will not be able to process the check today. அப்போ அந்த மேலதிகாரி சொல்லும்போது, இல்லையா, நம்ம வங்கியில் இன்னைக்கு $10,000 தான் நம்ம கிட்ட இருக்கு, ஆகவே காசோலை இன்னைக்கே நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then immediately the manager, the businessman, just phoned to the banker. உடனே இந்த தொழிலதிபர் அந்த வங்கி அதிகாரிக்கு கால் பண்ணி, okay, arrange $10,000. ஒரு $10,000 ரெடி பண்றதுக்கு பேசிவிட்டார். Put it my account. அதை அக்கவுண்ட்ல திருப்பி விடுங்கள். Okay, fine, done. சரி, நான் அவங்களும் சொல்லிட்டாங்க. And now he said to the the lady, the manager. இப்போ அந்த மேலதிகாரி அந்த பெண்மணியிடம், process the check in the afternoon. மதியம் இந்த காசோலையை நீங்க கிளியர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. And he went. அப்படி சொல்லி அந்த தொழிலதிபர் சென்று விட்டார். And the employee came. இப்போ பணியாள் வரும்போது asking the manager, மேலதிகாரியிடம், can you process the check? ஐயா, செக் கொடுக்க முடியுமா? And she just opened the account. She said, okay, no, we have only $20,000, so today will not be able to process the check, maybe come later point of time. அவங்க தன்னுடைய வங்கியை பார்க்கும்போது, ஐயா, இப்ப $20,000 நமக்கு வேணும், இன்னைக்கு நம்ம வங்கி கணக்குல அவ்வளவு இல்ல, ஆகவே இன்னொரு நாள் நீங்க வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. And the employee says, no, I want the check, I want the money now. ஒண்ணு அந்த வேலை பார்க்குற மனுஷன், இல்ல எனக்கு இன்னைக்கே ஊதியம் வேணும்னு கேக்குறாரு. Look at the ledger. இந்த வங்கி இருப்ப பாருங்க. See, we need 20,000. நமக்கு 20,000 தேவை. We have only 10,000. ஆனா நமக்கு இருப்பு 10,000 தான் இருக்கு. So I will not pay the salary now. ஆகவே இப்போ என்னால ஊதியம் கொடுக்க முடியாது. Go away. நீங்க போயிருங்கன்னு சொன்னா, and this guy went. இந்த மனுஷனும் போயிட்டாரு. Afternoon. மதியம். And she didn't check the ledger. நம்ம இருப்புல எவ்வளவு இருக்குன்னு தேடி பார்க்கல. Businessman said, the boss said. அப்ப அந்த தொழிலதிபர் சொல்றார், process the salary. இப்போ salary கொடுங்க. Now okay, once again the employee has come. மறுபடியும் அந்த எம்ப்ளாயி வராரு. And the lady said, அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, no, we don't have balance today. இல்ல நம்ம கிட்ட இன்னைக்கு பணம் இல்ல. No, we cannot process the check today. நம்மளால இன்னைக்கு காசுல கொடுக்க முடியாது. I cannot do that. நான் செய்ய மாட்டேன். I told you in the morning itself, right? காலையில உங்கள்ட்ட சொன்னேன்ல, the same thing. அதேதான். I know the ledger has only $10,000. எனக்கு தெரியும் அந்த மீதி இருக்கக்கூடிய பணம் 10,000 தான். Now the banker already put the money in the account. இப்போ என்ன நடக்குதுன்னா, வங்கியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி ஏற்கனவே அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டார். Businessman already informed to the manager. இந்த தொழிலதிபரும் ஏற்கனவே மேலதிகாரின்னு சொல்லிவிட்டார். Now the employee didn't get the money. ஆனா இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஊதியம் வரல. Now the employee
what the employee would have felt about the boss. இப்ப வேலை பார்க்குற இந்த மனுஷன் தன்னுடைய எஜமான பத்தி தன் தொழிலதிபரை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? What did he do? என்ன மனுஷன் இவரு? What business he is doing? என்ன வியாபாரம் பண்றாரு? Can't he provide the salary for on the day of the first? ஒன்னாம் தேதியில எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. என்ன தொழிலதிபர்? Same analogy. இதே காரியத்தை God planned. தேவன் திட்டமிட்டார். That is the businessman. அதுதான் அந்த பிசினஸ்மேனை வச்சு originator of the the plan of redemption. நம்மளுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் துவக்கமும் ஆதாரமும் அவரே. The banker, அந்த பேங்க் அதிகாரி, the son of God, குமாரனாகிய தேவன், the executor, அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர், he executed in the cross. அவர் அந்த திட்டத்தை சிலுவையில் செய்து முடித்தார். All the money has been deposited. அந்த பணம் முழுவதுமே அது வங்கிக்கு வந்து விட்டது. All the righteousness is credited. அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. It is imputed in you. அது நமக்குள் வைக்கப்பட்டது. It is there in the account. அது நம்முடைய வங்கி கணக்குல இருக்கு. Now you are the manager. இப்போ நீங்க மேலதிகாரி. When situation comes, சூழ்நிலைகள் வரும்போது, when problem comes, போராட்டங்கள் வரும்போது, when temptation comes, சோதனைகள் வரும்போது, and you are telling, நாம சொல்றோம், no I cannot handle it. ஐயா என்னால முடியாது. Oh devil, I cannot handle it. பிசாசானவனை என்னால சந்திக்க முடியாது. If you come, I will fail. பிசாசு எதிர்த்து வந்தால் நான் தோற்று போவேன். Look at me, this is my reality. உண்மையை பார்த்தா இதுதான் என்னுடைய வாழ்க்கை. I have failed many times. பலமுறை தோற்று இருக்கிறேன். And the devil is now saying, இப்ப பிசாசானவன் சொல்வான், what that God is doing? அந்த தேவன் என்னையா பண்ணாரு? What that Jesus done in the cross? இயேசுவானவர் சிலுவையில் என்ன செஞ்சாரு? Still you are in the failure. இன்னும் நீ தோற்று தான போய் இருக்கிற. Oh, what a bad person you are. நீ எவ்வளவு மோசமான மனுஷன் தெரியுமா? Pathetic you are. எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? How come you serve this God? எதுக்கு போய் இப்படிப்பட்ட தேவனுக்கெல்லாம் நீ தேவனுக்கு ஊழியம் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற? This is not because your error. This is because you don't reckon what the Father has already done. இது நீங்கள் செய்த தவறினால் ஏற்பட்ட காரியம் அல்ல. இது தேவன் எனக்காக என்ன செய்தார் என்பதை நான் எண்ணிக்கொள்ளாததினாலே ஏற்பட்ட பிரச்சனை. The manager didn't make any mistake. ஐயா இங்க மேலதிகாரி எந்த தப்பும் பண்ணல. She saw it is only $10,000. அவங்க பார்க்கும்போது அந்த வங்கி கணக்குல $10,000 தான் இருக்கு. And the businessman said it is credited. அந்த பிசினஸ்மேன் சொல்லும்போது கிரெடிட் பண்ணிட்டேன்றாரு. But still she didn't check the ledger. ஆனால் அந்த அம்மா தன்னுடைய இருப்பை எடுத்து பார்க்கல. But what she saw in the morning, that is true. காலையில அவங்க பார்த்தது உண்மைதான். Who you are before getting sanctified is true, but now who you are, the story is completely different. பரிசுத்தமாக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் யாராக இருந்தீர்கள், நீங்கள் ஒரு பாவத்தில் விழுந்தவர்கள் என்பது உண்மைதான். ஆனா இப்போ நீங்கள் யார் என்பது அது வேற கதை. Every day more you hear the word, more you experience the Holy Spirit, you are being sanctified. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை அதிகமாக கேட்க கேட்க தேவனுடைய ஆவியானவர் அதிகமாக நமக்குள் கிரியை செய்ய செய்ய நாம் ஒரு புது மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறோம். Do you see the difference in your life before we come to this church and after just being and planted with this church? இந்த சபைக்கு வருவதற்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ இந்த சபையில் வந்து நான் நாற்றப்பட்டு நான் வளர்றேன்னு சொல்றேனே, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதான்னு உங்களால் உணர முடியுதா? இருக்கா இல்லையா? இருக்குதுல்ல, அப்போ you are being sanctified. அப்படி இருக்கிறது, that is true, நீங்கள் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். If you are being sanctified, நீங்கள் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். don't look at your performance. ஐயா நீங்க உங்களுடைய பழைய செயல்களை நீங்க பார்க்காதீங்க. Don't look at the ledger. ஐயா வங்கி கணக்குல எவ்வளவு இருக்குங்கறத பார்க்காதீங்க. What boss planned? என்னுடைய எஜமான் என்ன செய்தார்? What the banker deposited? என்னுடைய வங்கி அதிகாரி எனக்காக என்ன செய்தார்? That is what the truth. அதுதான் சத்தியம். Reckon the truth. இந்த சத்தியத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். Now last thing, we'll finish the same thing and finish. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். Romans 6:12. ரோமர் 6:12. Let not sin therefore reign in your mortal body. பாவம் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்யாதிருப்பதாக. உங்கள் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. Look at the sin should not reign. ஐயா இந்த பாவம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. No here you look at the word that used by Paul. ஆனால் அங்க பவுல் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். The sin should not rule you. He didn't put in that way. ஐயா
பாவம் உங்களை ஆளக்கூடாதுன்னு அவர் சொல்லல. Sin should not rule your soul. He didn't put in that way. பாவம் உங்கள் ஆத்துமாவை ஆளாதிருப்பதாகன்னு சொல்லல. He doesn't say that, okay, let sin not reign you. உங்களை பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னு அவர் எழுதல. உங்களன்னு சொல்லல, உங்க ஆத்துமாவன் சொல்லல, உங்களோட ஆவியன் சொல்லல. ஆனா என்ன சொல்லிருக்கு? என்ன சரீரம் அது? சாவுக்கு ஏதுவான சரீரம். So when you look at here, Paul did not say, let sin not rule you or your emotions or your spirit, but Paul has very clearly written, let sin not rule your not just body but mortal body. So basically, இங்க பார்க்கணும், sin cannot rule you now because you got saved. ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்பொழுது பாவம் உங்களை ஆள முடியாது. Sin cannot rule you. பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. But you can allow sin to rule your body. ஆனால் நீங்கள் உங்கள் சரீரங்களை பாவத்தினால் ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand what I'm trying to say? Sin cannot rule you, but you can allow the sin to rule your body. பாவம் இன்னைக்கு உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் சரீரத்தை இந்த பாவத்தால் ஆளுகை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க முடியும். As I mentioned last week, you are a trichotomy personality. நான் முன்னே சொன்னபடி நாம் 3 முப்பரிமாண ஒரு மனிதர்கள். Your body, சரீரம், your soul, ஆத்துமா, and you, your spirit. நாம் நம்முடைய ஆவி. The spirit has been regenerated. இந்த ஆவியானது அது மறுரூபமாக்கப்பட்டது. Sin cannot handle it. பாவத்தால் ஆவிக்கு மேல எந்த ஆளுகையும் Sin கிடையாது. cannot rule me. பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. That is what happened in my justification. அதுதான் நான் நீதிமான் ஆக்கப்படும் போது எனக்குள் நடந்தது. And when it comes to my soul, என்னோட ஆத்துமாவை பார்க்கும்போது, my thought process, என்னோட சிந்தனை தொகுப்பு, my logical reasoning, என்னோட எண்ணங்களின் முடிவுகள், my will, என்னோட சித்தம், my thought and also my interest, என்னோட ஆசைகள், my desires, என்னோட விருப்பங்கள், my longing, ஏக்கங்கள், these all being renewed. இதெல்லாம் அனுதினம் புதிதாய் கொண்டே இருக்கிறது. It is keep changing. அது மாறிட்டே இருக்குது. But ஆனா this body will never change. இந்த சரீரம் மாறுவதே இல்லை. This will change when I die and after Jesus comes and all that. இந்த சரீரம் எப்போ மறுரூபமாக்கப்படும்னா நான் மரித்த பின்பு இல்ல தேவன் வருகிற சமயத்தில் அது நடக்க ஆரம்பிக்கும். So devil can have just one hold, that is this body. அப்ப இன்னைக்கு பிசாசுக்கு என்னை பிடிப்பதற்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த சரீரம். Let me put down small illustrations so you can understand related to political things. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் அரசியல் வச்சு உங்களுக்கு எளிதா புரிவதற்காக. If Sylvan is the chief minister of Tamil Nadu, ஒரு உதாரணம் இப்ப நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு வச்சுப்போமே. and by the way, don't connect with any political thing please. I mean this is only for sake of illustration. புரிவதற்காக மட்டுமே தயவு செய்து எந்த அரசியல் அமைப்போட ஒப்பிட்டுலாம் பார்க்காதீங்க. I mean Sylvan is the chief minister. இப்பொழுது நான் நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர். And now there is a re-election. இப்ப மறுபடியும் ஒரு தேர்தல் வரப்போகிறது. Now Sylvan has been dethroned from the power. இப்போ என்னுடைய ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டேன். And now I became the chief minister. இப்ப போதகர் புதிய முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். So I am on the throne. இப்ப அவர்தான் அரியணையில் இருக்கிறார். But still Sylvan is the MLA of Nagarkoil. ஆனாலும் நாகர்கோயில் தொகுதியுடைய பிரதிநிதியாக நான் காணப்படுகிறேன். ஐயோ ஊர் பேரை சொல்லிட்டோமே Sylvan பரவாயில்லையா? Anyway, one place in Tamil Nadu he became the member of the legislation, whatever it is. நாகர்கோயில்ல ஏதோ ஒரு தொகுதியில தமிழ்நாட்டுல அந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் இன்னைக்கு இருக்கிறேன். So he is not able to sit on the chair of chief minister now. இப்பொழுது முதலமைச்சருடைய நாற்காலியில் என்னால் உட்கார முடியாது. Still he is the part of the assembly. ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறேன். So now I have already he was the chief minister earlier. நான் முன்னே முதலமைச்சராக இருந்தேன். But still now I am the chief minister. இப்பொழுது போதகர் முதலமைச்சராக இருக்காங்க. But still he is there in that place. ஆனால் அந்த இடத்துல அந்த சபையில தான் நான் இருக்கிறேன். And he is the head of his party. அந்த எதிர்க்கட்சி தலைவராக நான் இப்பொழுது இருக்கிறேன். Result came. முடிவு வந்துடுச்சு. I became the chief minister. போதகர் முதலமைச்சரானார். I am on the throne. அரியணையில் இருக்கிறார். He is off the throne. நான் அரியணையில் அகற்றப்பட்டேன். But he is head of the party. அந்த கட்சியோட தலைவராக இருக்கிறேன். He is inside the assembly. அந்த சபையில தான் நான் இருக்கிறேன். You all know politics. நம்ம எல்லாருக்கும் அரசியல் தெரியும். Tell me what is his job? இப்போ என்னோட ஒரே வேலை என்ன?
Every day, some statement he has to give. எல்லா நாளும் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கணும். அங்க உட்கார்ந்துட்டு எதுக்காவது தட்டிட்டே இருக்கணும். Somehow sitting on the opposite side, I should always be hitting and making some noise. அவருக்கு நல்லா தெரியும் இந்த சேருக்கு வர முடியாதுன்னு. I very well know I cannot get that chair. Still for next 5 years he will never be on this throne. அடுத்த 5 வருஷத்துக்கு என்னால முதலமைச்சரா மாற முடியாது. But still he is the MLA of his local area. ஆனா என்னுடைய தொகுதிக்கு நான் தான் சட்டமன்ற உறுப்பினர். And he came into that place. அதனால இந்த சட்டசபைக்குள்ள இருக்கிறேன். Since he came into the assembly, சட்டசபைக்குள்ள நான் இருக்கிறதுனால now he is keep shouting and keep on shouting and all that he will do. எப்பவுமே என்ன கண்டாலும் எதிர்ப்பு எதையாவது எதிர்க்கணும். இப்போ நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? So what the chief minister will think? இந்த தொல்லை தாங்க முடியலையே. It's too much to bear. ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் இந்த இடத்துக்கு வர வச்சு I should bring an ஒரு intermediate subsidiary election. I need to take him out of the power. ஏதோ ஒரு by election கொண்டு வந்து I have to make sure that he is removed from the power. And I need to send him out of the that assembly. இந்த சட்டசபையில இருந்து அவனை வெளிய அனுப்பிச்சிரணும். But anyway that will not happen until next 5 years. அதுவும் அடுத்த 5 வருஷத்துக்கு நடக்க போறது இல்ல. So he'll keep on shouting there. அப்ப நான் அங்க இருந்து எதிர்த்துக்கிட்டே இருப்பேன். But still he was not a chief minister as he was before. ஆனாலும் முன்னே முதலமைச்சரா இருந்த போல இப்ப முதலமைச்சர் இல்ல. Earlier when he was chief minister, முன்ன முதலமைச்சர் தான். whatever he says, அப்ப நான் என்ன சொன்னாலும் everybody in the assembly will acknowledge. சட்டசபையில இருக்கிற எல்லாரும் அதை ஆமோதிப்பாங்க. But now ஆனா இப்பொழுது he is dethroned the power. சட்டசபை முதலமைச்சர்ல இருந்து நான் அகற்றப்பட்டேன். He'll make noise, சத்தம் போடலாம், he will shout, எதிர்க்கலாம். but he doesn't have the authority that I do have. ஆனாலும் முதலமைச்சருக்குரிய அதிகாரம் அந்த எனக்கு இப்பொழுது கிடையாது. You need to understand this. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். Earlier sin and devil was on the throne in your life. முன்னே பாவமும் பிசாசானவனும் உங்க வாழ்க்கையில அரியணையில இருந்தாங்க. Now God dethroned him. இப்போ தேவன் அவனை விலத்தள்ளினார். And God is on the throne. இப்போ தேவன் அரியணையில் இருக்கிறார். But still ஆனாலும் here in me he is on the throne. எனக்குள்ளே தேவன் அரியணையில் இருக்கிறார். But still the body is still accessible to him. ஆனா இந்த சரீரத்தை இன்னும் அவனால தொட முடியுது. The physical senses is still accessible to him. என்னோட சரீரத்தின் உணர்வுகள் அவனால தொட முடியுது. He is inside the assembly. அவன் இன்னும் சட்டசபைக்குள்ள இருந்து He won that particular constituency and just came here. அந்த ஒரு தொகுதியை ஜெயித்ததனால சட்டசபைக்குள்ள அவன் இருக்கிறான். So still he will raise noise. சத்தத்தை உயர்த்துவான். Still he will shout. எதிர்ப்பாங்க. He will play all that. என்னெல்லாம் செய்வாங்க. But still God is on the throne. ஆனால் தேவனே அரியணையில் இருக்கிறார். And since he is in, he will keep disturbing. அவன் உள்ள சட்டசபைக்குள்ள இருக்கிறனால ஏதாவது தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான். God is on the throne. தேவன் அரியணையில் இருக்கிறார். The enemy is no more on the throne. பிசாசு இப்பொழுது அரியணையில் இல்லை. But since the body is accessible, ஆனா இந்த சரீரத்தின் மூலமாக இந்த சரீரத்திற்கு அவனால தொந்தரவு கொடுக்க முடியறதுனால he will play his games. அவன் எதையாவது செய்ய முயற்சிப்பாங்க. But you need to understand, ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். he doesn't have the power over you. உங்கள் மேல் அவனுக்கு அதிகாரமும் ஆளுகையும் இல்லை. He was the chief minister, but he is no more chief minister. And you need to understand, God is on the throne. முன்னே அவன் முதலமைச்சராக இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அவன் முதலமைச்சர் இல்ல. அவனுக்கு உங்க மேல் அதிகாரம் இல்ல. தேவன் அரியணையில் இருக்கிறார். Believe. இதை நம்ப வேணும். God is on the throne. தேவன் அரியணையில் இருக்கிறார். So the first word, walk. முதலாவது சொன்னேன், நடக்க வேண்டும். Walk with God. தேவனோடு நடக்க வேண்டும். Walk according to the ways of God. தேவ வழிகளில் நடக்க வேண்டும். Set your mind. உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி Change the thinking pattern. உங்க சிந்தனை தொகுப்பை மாற்றி And to have God's interest as your interest. தேவனுடைய விருப்பங்களை உங்கள் விருப்பங்களாக வைத்து walk with his pace and his destiny. அவரோட இலக்கின்படி அவரோட வழிகளில் நடக்கிறவர்களாக. And the next one I said, இரண்டாவது சொன்னேன், know it. அறிந்து கொள்ளுங்கள். Know who you are. நீங்கள் யார்னு அறிந்து Know கொள்ளுங்கள். what is sin. பாவம் என்னன்னு அறிந்து கொள்ளுங்கள். Know what kind of gracious justification has done with Christ. எப்படிப்பட்ட மகத்தான கிருபையின் மூலமாக தேவன் உங்களை நீதிமானாக்கினார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Don't stop with the knowledge alone. ஆனால் அறிவோடு நின்றாதீங்க. Bring the head knowledge to the heart. அந்த மூளை அறிவை இருதயத்தின் உணர்வாக மாற்றுங்கள். Reckon it. எண்ணிக்கொள்ளுங்கள். Reckon it. எண்ணிக்கொள்ளுங்கள். And start applying it and experience it. அதை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அனுபவப்படுத்துங்கள். Even experience it. அனுபவப்படுத்துங்கள். Still you will have troubles. ஆனாலும் சுற்றி போராட்டங்கள் இருக்கலாம். But forget that. Don't forget that
the devil has been dethroned and God is on the throne. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, பிசாசானவனை தேவன் அரியணையிலிருந்து மாற்றி விட்டார், அவரே அரியணையில் இருக்கிறார். He'll come and disturb your body and senses. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தின் மூலமா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முயற்சிக்கலாம். Still do not yield him. ஆனால் அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். How I should not yield him? எப்படி நான் இடம் கொடுக்க கூடாது? What does it mean yielding? இடம் கொடுப்பதுனா என்ன? For that, come next week. அடுத்த வாரம் அந்த காரியத்தை Next தியானிப்போம். week you are going to talk about what does it mean present yourself or yield not yourself. அடுத்த வாரம் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்கள் என்பதையும் அவனுக்கு இடம் கொடாதிருங்கள் என்பதையும் என்ன என்று நான் உங்களுடன் பகிர்ந்து Present to கொள்வேன். God and not present to devil. தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பிசாசானவனுக்கு அல்ல. How is that? அது எப்படி செய்யறது? We'll study next week. அடுத்த வாரம் தியானிப்போம். Hallelujah. Hallelujah. Is it useful? Yes. Are you being sanctified? Yes. Yes. So what are all the 4 words? Walk. No. Reckon. Present and yield. That we'll study next week. God bless you. ஸோ 4 வார்த்தைகள் நாம் தியானித்தோம். முதலாவதாக நடப்பது, இரண்டாவதாக அறிந்து கொள்வது, மூன்றாவதாக எண்ணிக்கொள்வது, நான்காவதாக நம்மளை ஒப்பு கொடுப்பது. அதை அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.